ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஎம். நான் உங்கள் உமா. ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நேத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா குரூப் 1க்கு ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் நடந்தது இல்லையா? ஸோ அதுல நான் கொடுத்த 25 மேக்ஸ் கேள்விகளுக்கான எக்ஸ்பிளனேஷன் வீடியோ தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஓகேங்களா? ஸோ ஆன்சருக்கு எக்ஸ்பிளனேஷன் எப்படி வேணா நீங்க எடுத்துக்கலாம். பட் குரூப் 1 எக்ஸாம் எழுதினவங்க தான் இந்த வீடியோ பார்க்கணுமா அப்படின்னா கிடையாது. ஓகேங்களா? ஸோ இதை வந்து குரூப் 4 படிக்கிறவங்க, குரூப் 2A படிக்கிறவங்க, எதுக்கு படிக்கிறவங்களா இருந்தாலுமே நீங்க பார்க்கலாம். உங்களுக்கு வந்து மேக்ஸ் ஒரு சப்ஜெக்டா உங்களுக்கு வந்து சிலபஸ்ல இருக்கு அப்படின்னா நீங்க வந்து கண்டிப்பா இந்த வீடியோ பார்க்கலாம். உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ எந்த மாதிரி கேள்விகள் வந்து கேட்டுட்டு இருக்காங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவா தெரியும். ஓகேங்களா? சோ கரண்டா நேத்து எழுதுனதுதான். சோ இன்னைக்கு அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் பார்க்க போறோம். ஓகேவா? சோ ஃபுல்லா தெளிவா பாருங்க. சோ குரூப் 1 படிச்சவங்க பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களால 20க்கு மேல இந்த இதுல உங்களால எடுத்திருக்க முடியும். ஏன்னா ரொம்ப 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 பேசிக்கான கொஸ்டின் தான் கேட்டிருந்தாங்க. ஒரு 3 கொஸ்டின் தான் பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணி கேட்டிருந்தாங்க. அதையும் கொஞ்சம் யோசிச்சிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா போட்டிருந்திருக்கலாம். சோ 22 அப்படிங்கிறது கண்டிப்பா உங்களால எடுத்திருக்க முடியும். அப்படியே போனாலும் கண்டிப்பா 20 கொஸ்டின் உங்களால கண்டிப்பா அட்டன் பண்ணியிருக்க முடியும். ஓகேங்களா? சோ இது வந்து குரூப் 1க்கு ப்ரிப்பேர் பண்ணவங்க மட்டும்தானா அப்படின்னா, குரூப் 4க்கு நீங்க படிச்சிட்டு இருக்கீங்க இல்லையா? சோ நாங்க கொடுத்த பேட்ச்ல ஆகட்டும், இல்ல வந்து நீங்க வந்து யூடியூப் மூலமா எங்களோட சேனல் பார்த்து படிச்சுட்டு இருக்கவங்களாகட்டும், யாரா இருந்தாலுமே எங்களோட சேனலை நீங்க ஃபாலோ பண்ணி படிச்சிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களால 22 மார்க் தாராளமா எடுத்திருக்க முடியும். அந்த 3 கொஸ்டின் கொஞ்சம் ட்விஸ்டட் யோசிச்சிருந்தா அதையும் நீங்க போட்டிருக்க முடியும். அந்த ட்விஸ்டடான கொஸ்டின் எப்படி போடலாம் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். அது பக்கம் 22 கேள்விகள் எப்படி இருக்கு அப்படிங்கிறதையும் பாருங்க. ஓகேவா? சோ ஒவ்வொரு கேள்வியா பார்க்கலாம். பாருங்க, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஆரம் 3.5 சென்டிமீட்டர் உடைய 3 வட்டங்கள் எடுக்கப்பட்டு அவற்றில் ஒவ்வொரு வட்டமும் மற்ற 2 வட்டங்களை தொழுமாறு அமைக்கப்படுகிறது எனில் அவ்வட்டங்களுக்கு இடைப்பட்ட பகுதியின் பரப்பளவு. சோ ஃபர்ஸ்ட் என்ன கேள்வி சொல்லியிருக்காங்களோ அதை வந்து டயக்ராமா வரைஞ்சுக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். என்ன சொல்றாங்க? 3 வட்டங்கள் இருக்கான், அதோட ஆரம் 3.5 சென்டிமீட்டரா, 2 வட்டங்களை தொடுற மாதிரி, அதாவது இப்படி. ஓகேவா? சோ இது ஒண்ணு, அடுத்து இது ஒண்ணு, அடுத்து இது ஒண்ணு. ஓகேவா? சோ இதை வட்டம் அப்படின்னு நினைச்சுக்கோங்க. வட்டம் மாதிரி இல்ல, இருந்தாலுமே நான் பெருசா கூட போடுறேன். பாருங்க, இது ஒண்ணு, அடுத்து பாத்தீங்க அப்படின்னா இது ஒண்ணு, அடுத்து இது ஒண்ணு. சோ எந்த ஒரு வட்டங்களை நீங்க எடுத்தாலுமே என்ன இருக்கு? 2 வட்டங்களை தொட்டு இருக்கு இந்த மாதிரி. சோ எல்லாத்தோட ஆரமும் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்னா 3.5ன்னு இருக்கும். ஓகேவா? சோ இந்த இடத்துல கேள்வி என்னன்னா, வட்டங்களுக்கு இடைப்பட்ட பகுதி, அதாவது இந்த பகுதியோட பரப்பளவு என்னன்னு கேக்குறாங்க. சோ நார்மலா எப்படி இதை ஃபைன் பண்ணலாம் அப்படின்னா, ரொம்ப பேசிக்கான கொஸ்டின், ஸ்கூல் கொஸ்டின் தான். ஓகேங்களா? சோ ஸ்கூல் புக் கொஸ்டின் தான். பாருங்க, இந்த சென்டர்ல இருந்து இந்த சென்டர் மேட்ச் பண்ணிக்கோங்க. இப்போ இது ஒரு முக்கோணமா மாறிடுச்சா? இந்த சென்டர்ல இருந்து இது வரைக்கும் 3.5. ஓகேவா? இதுல இருந்து இது வரைக்கும் 3.5. இதெல்லாம் டச்சா இருக்கிறதால கண்டிப்பா இது பாத்தீங்க அப்படின்னா ஒரு விட்டமா தான் இருக்கும். அப்ப 3.5 × 2 7. அப்ப இதுவும் 7, இதுவும் 7. எல்லா பக்கங்களுமே 7 7 வந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பா அது சமபக்க முக்கோணம். சமபக்க முக்கோணத்தோட பரப்பளவை கண்டுபிடிங்க ஃபர்ஸ்ட். சோ சமபக்க முக்கோணத்தோட பரப்பளவு ஈஸியா எப்படி கண்டுபிடிக்கலாம்னா √3/4a² அப்படிங்கிறது தான் அதோட ஃபார்முலா. சப்போஸ் இது உங்களுக்கு தெரியலன்னா ஹெரான்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணியும் நீங்க கண்டுபிடிச்சிருக்கலாம். ஓகேவா? ஏக்கு பதிலா 7ன்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. √3/4 × 7. √3க்கு பதிலா வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. என்னன்னா 1.732ன்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்க அப்படின்னா 1.732 × 7 84.868ன்னு கிடைக்கும். /4 சால்வ் பண்ணீங்க அப்படின்னா 21.217ன்னு கிடைக்கும். இது இந்த மொத்த பகுதியோட பரப்பளவு. சோ அதுக்கப்புறம் இந்த போர்ஷனை மட்டும் கவனிங்க. இது என்னது? வட்டக்கோண பகுதி. அப்போ ஒவ்வொரு வட்டத்திலுமே வட்டக்கோண பகுதி இருக்கு. அந்த 3 வட்டக்கோண பகுதியை கண்டுபிடிச்சு அதோட பரப்பு கழிச்சிட்டீங்கன்னா ஈஸியா உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிடும். அதாவது இப்படி ஒரு முக்கோணம் இருக்கு. ஓகேவா? அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இப்படி இருக்கு. சோ என்ன பண்ணிக்கோங்க, இந்த முக்கோணத்தோட பரப்பளவு கண்டுபிடிச்சு அதுக்கப்புறம் இந்த 3ஓடது கண்டுபிடிச்சு கழிச்சிட்டீங்கன்னா இது மட்டும் உங்களுக்கு கிடைச்சிரும். ஓகேவா? அப்ப என்ன பண்ணணும்? இப்போ ஒரு வட்டக்கோண பகுதியோட பரப்பளவு கண்டுபிடிக்கலாம். எப்படி கண்டுபிடிக்கலாம்? வட்டக்கோண பகுதியோட பரப்பளவு ஒண்ணு தீட்டா கொடுத்தா கண்டுபிடிக்கலாம், இல்லைன்னா அது எத்தனை பாகமா பிரிச்சிருக்குன்னு தெரிஞ்சா கண்டுபிடிச்சிடலாம். இந்த இடத்துல பாருங்க, சமபக்க முக்கோணம். சமபக்க முக்கோணத்தோட உள்கோணங்களின் கூடுதல் பாத்தீங்க அப்படின்னா எல்லா முக்கோணத்துக்கும் உள்கோணங்களின் கூடுதல் 180 டிகிரி தான். சமபக்க முக்கோணம் அப்படிங்கும்போது உங்களுக்கு எல்லா ஆங்கிளுமே ஈவனா தான் இருக்கும். ஓகேங்களா? சோ சேமா தான் இருக்கும். அப்ப உங்களுக்கு 60 டிகிரி அப்படின்னு கிடைக்கும். அப்போ ஒரு பக்கத்தோட தீட்டா டிகிரி பாத்தீங்க அப்படின்னா 60ன்னு கிடைக்கும். சோ தீட்டா 60,
அதோட பரப்பளவு வேணும்னா என்ன பண்ணணும்? சோ அதாவது அந்த வட்டக்கோண பகுதியோட பரப்பளவு வேணும் அப்படின்னா தீட்டா டிகிரி டிவைடட் பை 360 டிகிரி இன்டூ பைஆர் ஸ்கொயர் போட்டீங்கன்னா கிடைச்சிரும். தீட்டாக்கு பதிலா 60 டிவைடட் பை 360 இன்டூ பைக்கு பதிலா 22/7, ஆறுக்கு பதிலா என்னது 3.5ன்னு சப்ஸ்டியூட் பண்ணணும், 7ன்னு சப்ஸ்டியூட் பண்ணாதீங்க. சோ 3.5 இன்டூ 3.5 0 0 அடிஞ்சிரும். 6ஆல் அடிச்சா இது 6. சோ இதை 2ஆல் அடிச்சீங்கன்னா 3, இதை 2ஆல் அடிச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு 11, 3ஆல் அடிச்சா இது வந்து சரி 7ஆல் அடிச்சா இது வந்து உங்களுக்கு 0.5ன்னு கிடைக்கும். அதுக்கப்புறம் 3ஆல சால்வ் பண்ணீங்க அப்படின்னா இதுக்கான ஆன்சர் என்ன கிடைக்கும் அப்படின்னா உங்களுக்கு 6.417ன்னு கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இது எல்லாத்தையும் சால்வ் பண்ணீங்க அப்படின்னா 6.417ன்னு கிடைக்கும். இது ஒரு வட்டக்கோண பகுதியோட பரப்பளவு தான். நமக்கு என்ன வேணும்? 3 வேணும். ஸோ 3மே சேம் தான். அப்போ 3 × 6.417 பெருக்குனீங்க அப்படின்னா 19.25ன்னு கிடைக்கும். இதுதான் அந்த 3 வட்டக்கோண பகுதி இருக்கு இல்லையா, அதோட பரப்பளவு. முக்கோணத்தோட பரப்பளவுல இருந்து இந்த 19.25 இருக்கு இல்லையா, சோ அந்த பரப்பளவை நீங்க கழிச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் 1.967ன்னு கிடைக்கும். அதுதான் பாத்தீங்க அப்படின்னா அந்த வட்டங்களுக்கு இடைப்பட்ட பகுதி. சோ இதுக்கான ஆன்சர் 1.967 சென்டிமீட்டர் ஸ்கொயர் அப்படிங்கிறது தான் ஆன்சர். இந்த டயக்ராம் மட்டும் வரைஞ்சிட்டீங்கன்னா ரொம்ப ஈஸியா நீங்க ஃபைண்ட் பண்ணிடலாம். ஓகேவா? அடுத்த கேள்வி பாருங்க. 8 நபர்கள் ஒரு நாளைக்கு 9 மணி நேரம் வேலை செய்தால் ஒரு வேலையை 20 நாட்களில் முடிப்பர். அதே வேலையை 12 நபர்கள் ஒரு நாளைக்கு 10 மணி நேரம் வேலை செய்தால் எத்தனை நாட்களில் முடிப்பர்? இது பாத்தீங்கன்னா MDH மாடல் தான். ரொம்ப சாதாரணமான கேள்வி. என்ன சொல்றாங்க? ஆட்கள், நாட்கள், மணி நேரம் மேல, மீதி எதா இருந்தாலும் கீழே. அப்ப 8 ஆட்கள் 9 மணி நேரம் வேலை செஞ்சு ஒரு வேலையை முடிப்பாங்க. டிவைடட் பை 1ன்னு போட வேணாம். நாட்கள் 20 நாட்கள். சோ ஆட்கள், நாட்கள், மணி நேரம் மேல. அதே மாதிரி அதே வேலையை 12 நபர்கள் 10 மணி நேரம் வேலை செஞ்சா எத்தனை நாள்ல முடிப்பாங்க? அவ்வளவுதான் கேள்வி. சோ எக்ஸ மட்டும் அந்த சைடு வைங்க. மீதி எல்லாம் ஈக்குவேஷன் கிராஸ் பண்ணீங்கன்னா என்ன ஆகும்? டிவைடட் பைல வரும். சோ 12 × 10, 0க்கு 0 அடிஞ்சிரும். 2ஆல் அடிச்சா இது 6, 3ஆல் அடிச்சா 2ஆல் அடிச்சா 3, இது 4, 3ஆல் அடிச்சா இது 3. அப்ப நாமும் 12. சோ 12 நாட்கள் அப்படிங்கிறது தான் உங்களுக்கான ஆன்சர். ரொம்ப பேசிக்கான கொஸ்டின் தான். ஓகேவா? அடுத்த கேள்வி பாருங்க. இதுவும் நம்ம ஆல்ரெடி பார்த்த மாடல் தான். சேம் டிட்டோ மாடல் தான். பாருங்க. 3 ஆண்டுகளுக்கு கணக்கிட்டால் தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசம் 183 ஆக 5% ஆண்டு வட்டி வீதத்தில் கிடைத்தால் அசலின் மதிப்பு. சோ தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்குமான வித்தியாசம் டி வந்து 183. ஆண்டுகள் பாத்தீங்கன்னா 3. அடுத்து பாத்தீங்கன்னா R பாத்தீங்கன்னா 5%. சோ ரொம்ப ஈஸியான ஷார்ட்கட் ஃபார்முலா ஒண்ணு சொல்லி கொடுத்துருக்கேன் இல்லையா? என்னது? அசல் வேணும் அப்படின்னா டிஃபரன்ஸ் இன்டூ 100 த ஹோல் கியூப் டிவைடட் பை, ஏன்னா 3 வருஷத்துக்கு R² இன்டூ 300 பிளஸ் R. இதை சப்ஸ்டியூட் பண்ணா போதும். பாருங்க, டிஃபரன்ஸுக்கு பதிலா 183, 100 3 டைம் பெருக்குனீங்க அப்படின்னா 60 வருமா? அடுத்து டிவைடட் பை R² 5 × 5 இன்டூ 300 பிளஸ் 5 305ன்னு கிடைக்கும். ஓகேவா? சோ இப்ப இந்த 2 5 25 அடிச்சீங்கன்னா 4 40,000ன்னு கிடைக்கும். அதுக்கப்புறம் இது 5ஆல் அடிச்சீங்கன்னா 61, இது 5ஆல் அடிச்சீங்கன்னா 8000 அப்படின்னு கிடைக்கும். 63ஆல் இது அடிச்சீங்கன்னா 3 டைம், 8 24. சோ 24,000 அப்படிங்கிறது தான் இதுக்கான ஆன்சர். ஆப்ஷன் சி தான் ஆன்சர். ஓகேவா? அடுத்த கேள்வி பாருங்க. சோ இதுவும் தெரிஞ்சதுதான். ரமேஷ் 15,600 வைப்பு தொகையாக 10% தனி வட்டி விகிதத்தில் முதலீடு செய்கிறார். ஒவ்வொரு 2 ஆண்டின் முடிவிலும் அவர் வட்டி தொகையை அசலுடன் இணைக்கிறார் எனில் 4ஆம் ஆண்டின் முடிவில் இணைக்கப்படும் வட்டி தொகை என்ன? சோ தெளிவா ஒரே ஒரு இடத்துலதான் இந்த இடத்துல கவனிக்கணும். என்ன சொல்றாங்க? தனி வட்டி தான். ஓகேவா? என்ன சொல்றாங்கன்னா ஒவ்வொரு 2 வருஷம் முடிவுலையும் அந்த வட்டி கிடைக்குது இல்லையா, அதை அசல் கூட சேர்க்கிறாங்க. அப்ப என்ன பண்ணணும்? இந்த இடத்துல மொத்தமா 4 வருஷம். சோ முதல் 2 வருஷம், அடுத்த 2 வருஷம். சோ ஃபர்ஸ்ட் 2 வருஷம், நெக்ஸ்ட் 2 வருஷம் பிரிச்சுக்கோங்க. ஓகேங்களா? சோ ஃபர்ஸ்ட் 2 வருஷத்துக்கான தனி வட்டி என்ன? அசல், ஆண்டுகள், வட்டி வீதம். சோ 2 வருஷம் தான் போடுறோம், அதனால வட்டி வீதம். சோ சால்வ் பண்ணிக்கோங்க. பாருங்க, 2 0 அடிஞ்சிரும். இதை சால்வ் பண்ணீங்க அப்படின்னா 3120ன்னு கிடைக்கும். இது ஃபர்ஸ்ட்
செகண்ட் 2 வருஷம் முடிஞ்சதுக்கு அப்புறம். ஓகேவா? சோ என்ன பண்ணணும், 2 வருஷம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த வட்டி தொகை இருக்கு இல்லையா, இந்த வட்டி தொகைய அசல் கூட கூட்டணும். சோ அசல் கூட கூட்டிங்கன்னா என்ன வரும் பாருங்க, இத கூட்டினீங்கன்னா 18,720 கிடைக்கும். இப்போதைக்கு 2 வருஷம் முடிஞ்சதுமே அசல் அப்படிங்கிறது 18,720 தான். அதுக்கு மறுபடியும் 2 வருஷத்துக்கு போடணும். ஏன்னா அடுத்த 2 வருஷம், நெக்ஸ்ட் 2 இயர்ஸ், மொத்தம் 4 வருஷம். ஓகேவா? சோ 2 வருஷத்துக்கு எப்பயும் போலதான் தனி வட்டினாலே அசல் ஆண்டுகள் வட்டி வீதம் இதை பெருக்குனா போதும். 0 அடிஞ்சது அப்படின்னா இதை பெருக்குனீங்க அப்படின்னா 3744. இந்த இடத்துல இணைக்கப்படும் வட்டி தொகை மட்டும்தான் கேக்குறாங்க. அப்ப ரெண்டாவது வருஷம் முடியும் போது கிடைக்கக்கூடிய வட்டி தொகை 3744. ஆப்ஷன் சி தான் ஆன்சர். ஓகேவா? சோ அந்த இடத்துல ஒரே ஒரு இடத்துல மட்டும் கவனிக்கணும். ஏன்னா 2 வருஷம் முடிஞ்சதுமே வட்டி தொகையை சேர்த்துறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அடுத்த கேள்வி பாருங்க. சோ இது கொஞ்சம் ட்விஸ்டடான கொஸ்டின். பாருங்க என்ன சொல்லியிருக்காங்க, ஏபிசி ஆகியோர் பெறும் ஊதியங்களின் கூடுதல் 33,300. அவர்கள் அவரவருடைய வருமானத்திலிருந்து முறையே 80%, 85% மற்றும் 75% செலவு செய்கின்றனர். மேலும் அவர்களுடைய சேமிப்பு 7:6:9 எனில் B இன் ஊதியம் என்ன? சோ ஏபிசி அப்படின்னு 3 இருக்கு. 3 பேரோட ஊதியத்தை நான் அப்படியே எடுத்துக்கிறேன், ஏபிசின்னு எடுத்துக்கிறேன். சோ ஏபிசி இந்த 3 வேல்யூ கூட்டினீங்க அப்படின்னா 33,300 அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? சோ ஏவோட வேல்யூஸ்ல இருந்து 80% செலவு பண்றாரு, பி வந்து 85, சி வந்து 75. அப்ப சேமிப்பு என்ன பண்ணுவாரு அப்படின்னா, ஏ பாத்தீங்க அப்படின்னா 100ல இருந்து 80 போச்சுன்னா 20% சேமிப்பாரு. பி பாத்தீங்க அப்படின்னா 100ல இருந்து 85 போச்சு அப்படின்னா அவரோட 100ல இருந்து, ஓகேவா, அவரோட 100ல இருந்து 85 போச்சுன்னா 15%. சி பாத்தீங்க அப்படின்னா அவரோட 100ல இருந்து 75 போச்சுன்னா 25%. இது வந்து சேமிப்பு. ஏன்னா செலவு தான் கொடுத்துருக்காங்க, நம்ம சேமிப்பு எடுக்கிறோம். இப்போ என்ன பண்ணனா, ஒவ்வொருத்தவங்களுக்கான அமௌண்ட் என்னன்னு கண்டுபிடிக்கணும். நான் ஃபர்ஸ்ட் ஏ எடுத்துக்கிறேன். ஏ பாத்தீங்க அப்படின்னா 20% ஆஃப் ஏ. ஓகேவா? சோ ஏ அப்படிங்கறத நான் முழுசா எடுத்திருக்கேன் இல்லையா? சோ அப்ப 20% ஆஃப் ஏ அப்படிங்கிறது எதுக்கு ஈக்குவல் அப்படின்னா இது செலவு தான் இல்லையா? சோ செலவுக்கு விகிதம் கொடுத்துட்டாங்க 7:6:9. டோட்டல் என்ன, இது எல்லாத்தையும் கூட்டினீங்கன்னா 22. சோ 22 பங்குல 7 பங்கு செலவு பண்ணிருக்காரு. அதுதான் 20% ஆஃப் ஏ. XYZ நம்ம வைக்கலாம். சோ உங்களுக்கு புரியணும் அப்படிங்கிறதுக்காக நான் ஏபிசினே வச்சுக்கிறேன். ஓகேங்களா? சோ ஏங்கிற மொத்த அமௌண்ட்ல 20% எவ்வளோ அப்படின்னா 22 பங்குல 7 பங்கு தான். ஓகேவா? இப்ப ஏ மட்டும் இந்த சைடு இருக்கட்டும். 20% இருக்கு இல்லையா, அது ஈக்குவேஷன் கிராஸ் பண்ணுங்க. என்ன ஆகும், அதாவது 20 அப்படிங்கறது 20/100ன்னு எழுதலாம் இல்லையா? அது ஈக்குவேஷன் கிராஸ் ஆச்சுன்னா 100/20ன்னு எழுதலாம். சோ இதை சிம்பிளிஃபை பண்ணீங்க அப்படின்னா 5. சோ 35/22ன்னு கிடைக்கும். இதுதான் பாத்தீங்க அப்படின்னா 100% ஆஃப் ஏ. ஓகேவா? ஏன்னா ஏ ஈக்குவல் டு நான் கொண்டு வந்திருக்கேன். அப்ப 100% அந்த ஏவோட அந்த வருமானம் அப்படிங்கிறது 35/22 பங்கு. ஓகேவா? அதே மாதிரி பி கண்டுபிடிக்கலாம். பி வந்து 15% ஆஃப் பி அப்படிங்கிறது எத்தனை பங்கு, 22ல 6 பங்கு. சோ அதே மாதிரி ஈக்குவேஷன் கிராஸ் பண்ணீங்க அப்படின்னா பி ஈக்குவல் டு 6/22 ஈக்குவல் டு 100/15. இதை சால்வ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 20/11ன்னு கிடைக்கும். ஓகேவா? 15 5ஆல் அடிச்சா இது 3, இது 5ஆல் அடிச்சா 20, 2ஆல் அடிச்சா இது 10, இது 2ஆல் அடிச்சா 11. சோ இங்க பாருங்க 3ஆல் அடிச்சீங்கன்னா இது 2. சோ 20/11. இது வந்து 100% ஆஃப் பி. ஓகேவா? அடுத்து சி கண்டுபிடிக்கணும். சி வந்து என்ன வரும் பாருங்க, சியோட வேல்யூ 25% ஆஃப் சி அப்படிங்கிறது தான் செலவு பண்ணிருக்காரு. அது 22 பங்குல எத்தனை பங்கு, 9 பங்கு. அதே மாதிரி சியை மட்டும் இந்த சைடு வைங்க. சோ 25% ஈக்குவேஷன் கிராஸ் ஆச்சு அப்படின்னா மாறி வருமா? சோ 100/25 சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா 4, 2ஆல் அடிச்சா இது 2 11. அப்ப 18/11. இதுதான் பாத்தீங்க அப்படின்னா 100% ஆஃப் சி. ஓகேவா? அப்ப ஒவ்வொருத்தங்களுக்கும் அந்த பங்கு கண்டுபிடிச்சாச்சு. ஓகேவா? சோ ஏ ஈஸ் டு
B is to C அப்படிங்கிற பங்கு என்ன அப்படின்னா 35 divided by 22, 20 divided by 11, 18 divided by 11. இதுதான் பாத்தீங்க அப்படின்னா பங்கு. எப்பயுமே விகிதம் அப்படிங்கிறது பின்னத்துல இருக்கக்கூடாது. அத வந்து நம்ம முழு நம்பரா மாத்திக்கணும். எப்படி மாத்தலாம்? இந்த 3 நம்பருக்கும் எல்சிஎம் எடுங்க. எல்சிஎம் எடுத்தீங்கன்னா 22ன்னு கிடைக்கும். ஒவ்வொரு பின்னத்தோட வேல்யூ கூடயும் அந்த எல்சிஎம் பெருக்குங்க. ஓகேவா? சோ எல்சிஎம் பெருக்குனீங்கன்னா அது வந்து முழு நம்பரா மாறிடும். சோ பாருங்க 18 divided by 11 into 22. ஸோ சால்வ் பண்ணுங்க. பாருங்க 22 கேன்சல் ஆயிரும். உங்களுக்கு என்ன மட்டும் கிடைக்கும்? வெறும் 35 மட்டும் கிடைக்கும். இந்த இடத்துல 2, ஸோ 20 into 2 40. இந்த இடத்துல 2, 18 into 2 36. ஸோ என்ன வேல்யூ கிடைக்குது? ABC அப்படிங்கிற அந்த பங்கு என்ன அப்படின்னா 35, 40, 36ன்னு கிடைக்குது. அப்ப மொத்தமா என்ன வரும்? 3ஐயும் கூட்டினீங்க அப்படின்னா, சோ நார்மலா இந்த மாதிரி விகிதம் இருந்ததுன்னா நம்ம எப்படி எடுத்துக்குவோம்? இது கூட எக்ஸ பெருக்கி அதுதான் அந்த வேல்யூஸ்ன்னு எடுத்துக்குவோமா? அப்ப 35x, 40x, 36xன்னு எடுத்துக்கோங்க. இது எல்லாத்தையும் கூட்டுனீங்க அப்படின்னா 111xன்னு கிடைக்கும். ஓகேவா? சோ A plus B plus C அப்படிங்கிறது கொஸ்டின்ல அவங்க என்ன கொடுத்திருக்காங்க? 33,300 அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஓகேவா? 33,300 அப்படிங்கிறது தான் உங்களுக்கு 111x. சோ எக்ஸ் மட்டும் இந்த சைடு இருக்கட்டும். 111 ஈக்குவேஷன் கிராஸ் பண்ணீங்கன்னா என்ன ஆகும்? டிவைடட் பைல வரும். சோ அடிச்சிங்க அப்படின்னா 300ன்னு கிடைக்கும். சோ எக்ஸோட வேல்யூ அப்படிங்கிறது 300. கேள்வி என்ன கேட்டாங்க? பியோட வருமானம் தான் கேட்டாங்க இல்லையா? சோ 35x, 40x, 36x எல்லாமே ஏவோட வருமானம், பியோட வருமானம், சியோட வருமானம். கேள்வி பியோட வருமானம் மட்டும்தான். அப்ப 40x அப்படிங்கிற இடத்துல எக்ஸுக்கு பதிலா 300ன்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. சோ 12,000ன்னு கிடைக்கும். சோ இதுதான் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பியோட வருமானம். இதுவே ஏவோட வருமானம் கேட்டா 35 கூட 300 பெருக்குங்க. சியோட வருமானம் கேட்டா 36 கூட அந்த 300 பெருக்குங்க. இது கொஞ்சம் பெரிய சம் தான், கொஞ்சம் ட்விஸ்டடான சம் தான். டைமிங் வேஸ்ட் பண்றதுக்காகவே இந்த சம் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இதே மாதிரி இன்னொரு சம்மும் வரும். ஓகேங்களா? அது சிம்பிள் தான், இருந்தாலுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஸ்டெப்ஸ் வர்ற மாதிரி டைமிங் இழுக்கிறதுக்கு மாதிரியே கொடுத்துருப்பாங்க. ஏன்னா வந்து டைமிங் இழுத்து கொஞ்சம் லேட் ஆகணும் இல்லையா? சோ அதனால பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் ஸ்பீடா பண்ண பாருங்க. ஓகேவா? சோ இந்த கொஸ்டின் கொஞ்சம் பெருசானதுதான். சோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி தான் ஆன்சர். இது கொஞ்சம் ட்விஸ்டடான கொஸ்டின் தான். ஓகேவா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? அடுத்து பாருங்க 3:4:5 என்ற விகிதத்தில் அமைந்த 3 எண்களின் மீப்போமா, அதாவது எல்சிஎம் கொடுத்துட்டாங்க, ஹெச்சிஎஃப் கேக்குறாங்க. சோ என்ன பண்ணணும்னா ரொம்ப சிம்பிளான ஷார்ட்கட் இருக்கு. எல்சிஎம் மேல எழுதிக்கோங்க. டிவைடட் பைக்கு கீழே இந்த விகிதத்துல இருக்க எல்லா உறுப்பையும் அப்படியே பெருக்கி போட்டுக்கோங்க. அவ்வளவுதான். இதை சிம்பிளிஃபை பண்ணீங்க அப்படின்னா அதுதான் ஹெச்சிஎஃப். ஓகேவா? சோ பாருங்க சிம்பிளிஃபை பண்ணுங்க. பாருங்க நாமும் 12 அடிச்சீங்கன்னா இது 200, 5ஆல் அடிச்சீங்க அப்படின்னா 40. சோ இதுக்கான ஆன்சர் 40. ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். ஓகேவா? 2 கொஸ்டின் மட்டும், கிட்டத்தட்ட 2ல 3 கொஸ்டின் வரும். சிம்பிளிஃபிகேஷன்ல ஒரு கொஸ்டின் வரும். 3 கொஸ்டின் மட்டும் பாத்தீங்கன்னா டைமிங் இழுக்கிற மாதிரி ரொம்ப ஸ்டெப்ஸ் வர்ற மாதிரி இருக்கும். சோ மீதி எல்லாமே ஓகே தான். ஓகேவா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. A, B இன் மீப்பெரு பொது வகுத்தி 15 மற்றும் A, B ஆகியவை ஈரிலக்க எண்கள் எனில் இவ்வாறு எத்தனை இணை எண்கள் காணப்படுகின்றன? சோ அதாவது என்ன அப்படின்னா நார்மலா எப்படி இருக்கும்? ஹெச்சிஎஃப் அப்படிங்கிறது 2 நம்பருக்கு கொடுத்துட்டாங்க அப்படின்னா அந்த 2 நம்பரும் அந்த ஹெச்சிஎஃப் ஓட மடங்காதான் இருக்கும். அதாவது 15A, 15B அப்படின்னு தான் உங்களுக்கு கண்டிப்பா இருக்கும் இல்லையா? சோ இங்க கேள்வி என்ன அப்படின்னா A, B அப்படின்னு வர்ற மாதிரி எத்தனை இணைகள் இருக்கும் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. பாருங்க என்ன பண்ணணும். அப்ப நார்மலா பாத்தீங்க அப்படின்னா எல்லாமே ஈரிலக்க எண்கள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சோ ஈரிலக்க எண்கள் அப்படின்னா நார்மலா எதுல இருந்து எது வரைக்கும்? 10ல இருந்து 99 வரைக்கும் தான் உங்களுக்கு ஈரிலக்க எண்கள், அதாவது 2 டிஜிட் நம்பர். இதுலயும் 15ஆல டிவைட் ஆகக்கூடிய நம்பர் மட்டும் பாருங்க. என்ன டிவைட் ஆகும்? 15, 30, 45, 60, 75, 90. அவ்வளவுதான். இந்த 6 நம்பர் மட்டும்தான் 15ஆல டிவைட் ஆகும். மீதி எந்த நம்பருமே 15ஆல டிவைட் ஆகாது. அதாவது அவங்க கொடுத்திருக்கு கண்டிஷன் பிரகாரம். ஓகேவா? இப்ப என்ன பண்ணணும்? அதுக்கு ஹெச்சிஎஃப் 15ன்னு வர்ற மாதிரி என்னென்ன பேரா நம்மளால போட முடியும்? சோ என்னன்னா ரொம்ப சிம்பிள். நார்மலா நிகழ்தகவுக்கு நம்ம போடுவோம் இல்லையா? சோ அதாவது 1, 2, 3, 4, 5ன்னு பகடை இருந்ததுன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? 1 எடுத்துட்டு போய் ஒவ்வொரு ஃபர்ஸ்ட் இந்த 1 எடுத்துட்டு போய் எல்லாத்து கூடயும் போடுவோம். அடுத்து 2 எடுத்துட்டு போய் எல்லாத்து கூடயும் போடுவோம். அதே மாதிரிதான் இந்த 15 எடுத்துட்டு போய் ஒவ்வொன்று கூடயும் போடுங்க. 15, ஃபர்ஸ்ட் 15, 15 வரும். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா 15, 30,
அடுத்து 15, 45, அடுத்து 15, 60, அடுத்து 15, 75, 15, 90. ஸோ மொத்தமா 6 வேல்யூஸ் கூடவே 15 போனாலுமே என்ன ஆகும், உங்களுக்கு HCF அப்படிங்கிறது 15 தான் வரும். ஏன்னா இந்த ரெண்டுக்கும் HCF போட்டீங்கன்னா 15, இந்த ரெண்டுக்கும் HCF போட்டீங்கன்னா 15, அப்படியே தான் வரும். அடுத்த நம்பர் எடுங்க 30. 30 கூட 15 போடும்போது ரெண்டுமே உங்களுக்கு சேம் தான். ஆக்சுவலா பாருங்க 15, 30 அப்படின்னு சொன்னாலும் 30, 15னாலும் ஒண்ணுதான். ஏன்னா ரெண்டு நம்பர் தான் சொல்லியிருக்காங்க. அப்ப ரெண்டு நம்பருக்கு HCF எடுக்கும்போது உங்களுக்கு சேம் வேல்யூ தான் வரும்னா 15, 30ன்னு போட்டாலும் 30, 15ன்னு போட்டாலும் ஒண்ணுதான். அப்ப உங்களுக்கு இந்த இது வராது. ஓகேவா? சோ 15, 30 அப்படிங்கிறது வராது. அடுத்து பாத்தீங்கன்னா 30, 30 போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு HCF 30ன்னு வந்துடும் இல்லையா? நமக்கு 15ன்னு தான் வரணும். அடுத்து 30, 45 போடலாம். கரெக்டா? 30, 45க்கு HCF 15ன்னு வரும். அடுத்து 30, 60 அதுக்கு உங்களுக்கு HCF 30ன்னு வரும். சோ HCF 15ன்னு தான் வரணும். அடுத்து 30, 75 போடலாம். அடுத்து பாத்தீங்கன்னா 30, 90ன்னு போகும்போது HCF என்ன ஆயிரும், உங்களுக்கு 30ன்னு போயிடும், நமக்கு வராது. அடுத்த இது பாருங்க, அடுத்து 45 எடுக்கணும். 45, 15 ஆல்ரெடி வந்துருச்சு, எடுக்க வேணாம். அடுத்து 45, 30 அதுவும் வந்துருச்சு, எடுக்க வேணாம். அடுத்து 45, 45 போடும்போது என்ன ஆகும், உங்களுக்கு அந்த HCF வேல்யூ 45ன்னு ஆயிரும். அப்ப அதுவும் வேணாம். அடுத்து 45, 60 எடுத்துக்கலாம். 45, 75 எடுத்துக்கலாம். அடுத்து 45, 90 எடுக்கலாமான்னு தேவை கிடையாது. ஏன்னா அதோட HCF 45ன்னு வந்துடும். அடுத்து இருங்க 60. இப்ப 60, 15 ஆல்ரெடி இருக்கு. கரெக்டா? அடுத்து 60, 30 எடுத்தீங்கன்னா உங்களுக்கு HCF 30ன்னு ஆயிரும். 60, 45 இருக்கு. 60, 60 எடுத்தீங்க அப்படின்னா அதோட HCF 60ன்னு ஆயிரும். அடுத்து 60, 75 எடுக்கலாம். 60, 90 எடுத்தீங்க அப்படின்னா அதோட HCF உங்களுக்கு என்ன ஆயிரும், 30ன்னு ஆயிரும். அப்ப அதுவும் வராது. அடுத்து 75 எடுங்க. 75, 15 வந்துருச்சு. 75, 30 வந்துருச்சு. 75, 45 வந்துருச்சு. அதுக்கப்புறம் 60 வந்துருச்சு. அடுத்து 75, 75 அதோட வேல்யூ அதோட HCF வேல்யூ 75ன்னு ஆயிரும். அடுத்து நீங்க என்ன எடுக்கலாம், 75, 90 எடுக்கலாம். இதோட HCF வேல்யூ உங்களுக்கு என்னன்னு தான் வரும், HCF வேல்யூ உங்களுக்கு 15ன்னு தான் வரும். அப்ப இதை எடுத்துக்கலாம். அடுத்து 90, 15 வந்துருச்சு. அடுத்து பாத்தீங்கன்னா 90, 30 HCF 30ன்னு வந்துரும். 90, 45 HCF 45ன்னு வந்துரும். 90, 60 HCF 30ன்னு வந்துரும். அடுத்து 90, 75 இங்க இருக்கு. 90, 90 எடுத்தீங்க அப்படின்னா அது என்ன ஆயிரும், உங்களுக்கு HCF வேல்யூ 90ன்னு வந்துரும். அப்ப மொத்தமா இருக்கக்கூடியது இவ்வளவுதான். எத்தனை இருக்குன்னு எண்ணுங்க பாருங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12. சோ இதுக்கான ஆன்சர் பாத்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் பி 12 தான் ஆன்சர். ஓகேவா? சோ நார்மலா நம்ம நிகழ்தகவுக்கு போடுவோம் இல்லையா, சேம் அதே ப்ரொசீஜர் தான். 2 பகடை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா என்ன மாதிரி வரும், இதே இங்க இருக்க 1, 2, 3, 4, 5, 6 இருக்கும். சோ 1 எடுத்துட்டு போய் ஒவ்வொன்னு கூடயே பேர் பண்ணுவோம் இல்லையா, அதே பேரிங் தான் இங்கேயும். ஆனா இந்த இடத்துல நம்ம வந்து ரிப்பீட், அதாவது 1, 2னாலும் 2, 1னாலும் இந்த இடத்துல நம்ம எடுத்துக்குவோம். பட் இங்க தேவை கிடையாது. ஓகேவா? ஏன்னா இதோட இது பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு HCF தான். சோ 2 நம்பர்னு தான் மென்ஷன் பண்ணிருக்காங்க, A, B அப்படின்னு தான். சோ எது வேணா A, எது வேணா B யா இருக்கலாம். அதனால நம்ம மாறி வர்றதை நம்ம இந்த இடத்துல கன்சிடர் பண்ணல, அது வந்து டூப்ளிகேட் அப்படின்னு நம்ம வெட்டுறோம். ஓகேவா? சோ அதனால மீதி எதெல்லாம் டிவைட் ஆகுமோ, அதாவது HCF வேல்யூ 15ன்னு மட்டும் வர்ற மாதிரி வரக்கூடிய நம்பர்ஸை மட்டும் எடுத்துக்கிட்டோம், மீதி எல்லாமே விட்டுட்டோம். ஓகேவா? அடுத்த கொஸ்டின் பாருங்க, சிம்பிளிபிகேஷன். சோ ரொம்ப சிம்பிளான சம்மு, பட் பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப பெருசா இருக்க மாதிரி இருக்கு. ஓகேவா? சோ இதை நான் இங்க இருந்தே போட்டுறேன் பாருங்க. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், ஆஃப்ல இருக்கிறது தான் பண்ணணும். அந்த ஆஃபும் பிராக்கெட் குள்ள இருக்கிறது தான் பண்ணணும். இருந்தாலுமே நான் இந்த சிம்பிளிஃபை பண்றோம் இல்லையா, இந்த குட்டி குட்டி அதை மட்டும் நான் அப்படியே பண்ணிக்கிறேன். மெயினானதை கடைசியா பண்ணிக்கிறேன். பாருங்க 6 டிவைடட் பை இது என்ன ஆகும், 15 மைனஸ் 5 உங்களுக்கு 10 டிவைடட் பை 3ன்னு கிடைக்கும். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா டிவைடட் பைன்னு எழுதிக்கலாம். டிவைடட் பை இது என்ன ஆகும், 4 மைனஸ் இதை சால்வ் பண்ணுங்க, 2 டிவைடட் பை 8 மைனஸ் 1 7 பை 2 ஹோல் டிவைடட் பை இது என்ன ஆகும், 10 மைனஸ் 3 7 பை 2 ஆஃப். ஓகேவா? ஓகே, மைனஸ் 2 பை 5 ஆஃப். ஓகேவா? பிராக்கெட் குள்ள பாருங்க 6 டிவைடட் பை 9. இதை 3ஆல் அடிச்சீங்கன்னா இது 2 இது 3. அப்ப 2 பை 3
பிளஸ் இந்த இடத்துல ஆஃப்னா என்ன மல்டிப்ளை, ஸோ 2 2 அடிஞ்சிரும், 1/3 மட்டும் இருக்கும். ஓகேவா? ஸோ அடுத்த ஸ்டெப்ல பாருங்க. ஸோ டிவைடட் பைக்கு கீழே டிவைடட் பை இருந்தானா தலைகீழா போட்டுக்கலாம். அப்ப 6 × 3 டிவைடட் பை 10. நான் இங்க என்ன பண்ணிக்கிறேன்னா டிவைடட் பைக்கு பதிலா மல்டிப்ளைன்னு போட்டு தலைகீழா எழுதிக்கிறேன். அப்ப 7/2 டிவைடட் பை இது என்ன ஆகும், அதே மாதிரி தலைகீழா போகும்போது இந்த 2 மேல போயிடும். அப்ப 4 - 4/7 அடுத்து -2/5 ஆஃப் இந்த பிராக்கெட் குள்ள இருக்கிறது என்ன 2/3 + 1/3 தான் இல்லையா? அப்ப கூட்டினீங்க அப்படின்னா 3/3ன்னு வந்துரும். அடுத்து பாருங்க இது என்ன ஆகும், 18 டிவைடட் பை 10 இன்டூ 7/2. இதை சால்வ் பண்ணுங்க. 28 - 4 24 டிவைடட் பை 7 -2/5 ஆஃப்னா மல்டிப்ளை 3/3 என்ன ஆகும் 1ன்னு ஆகும். 1ஆல பெருக்கும் போது அதே தான் வரும். அடுத்து பாருங்க 18. ஸோ இதை 2ஆல் அடிங்க. 2ஆல் அடிச்சீங்கன்னா என்ன வரும் உங்களுக்கு 9 டிவைடட் பை 5ன்னு கிடைக்கும். இன்டூ டிவைடட் பைக்கு கீழே டிவைடட் பை இருக்கா, என்ன பண்ணிக்கலாம் மல்டிப்ளை போட்டு தலைகீழா எழுதிக்கலாம். -2/5. ஓகேவா? இப்ப இது என்ன ஆகும் பாருங்க, இது எல்லாமே மல்டிப்ளை தான் இல்லையா? சோ 3ஆல் அடிச்சீங்கன்னா இது 3 டைம், இதை 3ஆல் அடிச்சீங்கன்னா இது 8 டைம். அப்ப இது எல்லாத்தையும் பெருக்குனீங்க அப்படின்னா 147, கீழே எல்லாத்தையும் பெருக்குனீங்கன்னா 80 -2/5. சோ அவ்வளோ பெருசா இருந்தத குட்டியா சுருக்கியாச்சு. இப்ப இதை சிம்பிளிஃபை பண்ணணும். 80க்கும் 5க்கும் எல்சிஎம் எடுத்தீங்கன்னா 80. சோ இது அப்படியே வந்துரும். மைனஸ் இதை 16ஆல பெருக்கணும். ஓகேவா? சோ 147 - 32 கழிச்சிங்க அப்படின்னா 115 டிவைடட் பை 80ன்னு கிடைக்கும். சோ ரெண்டையுமே 5ஆல டிவைட் பண்ணீங்க அப்படின்னா 23/16ன்னு கிடைக்கும். ஆப்ஷன்ல பாருங்க எல்லாம் கலப்பு பின்னமா இருக்கு. சோ 23 16ஆல டிவைட் பண்ணுங்க. எத்தனை டைம் டிவைட் பண்ணலாம்? 23 16ஆல ஒரே ஒரு டைம் தான் டிவைட் பண்ண முடியும். 16 மீதி 7. ஈவ முழு நம்பரா எழுதிக்கோங்க. ஒரு கோடு போட்டு மீதி மேல எந்த நம்பரை வச்சு டிவைட் பண்ணீங்களோ அது கீழே. அப்ப 1 7/16 அப்படிங்கிறது தான் இதுக்கான ஆன்சர். ஆப்ஷன் சி தான் ஆன்சர். ஓகேவா? சோ கொஞ்சம் பெரிய சம் தான், ஆனா ரொம்ப சிம்பிளா முடிஞ்சிடும். ஓகேவா? பாக்கிறதுக்கு பெரிய சம் மாதிரி இருக்கும், ஒர்க் அவுட் பண்றதுக்கும் பெருசா வர மாதிரி இருக்கும், பட் ரொம்ப பேசிக்கான சம் தான். அடுத்த क्वेश्चन பாருங்க. ஒரு கூட்டுத்தொடரில் t7 - t4 = 20 எனில் பின்வருவனவற்றுள் எது தவறானது? சோ கேள்வி கவனிச்சுக்கணும். அதுக்கப்புறம் ஆப்ஷன் ஒவ்வொன்றா நம்ம பார்த்து சால்வ் பண்ணணும். ஓகேங்களா? சோ இது கொஞ்சம் ட்விஸ்டட் பாருங்க. எப்படி இருக்கு? t7 நார்மலா கூட்டுத்தொடர்ல tn ஃபார்முலா என்ன? a + n - 1 × d. கரெக்டா? சோ t7 அப்படின்னா a + 7 - 1 6d அதுக்கப்புறம் -4. அப்ப என்ன வரும்? a minus of a plus 3d equal to 20ன்னு கிடைக்கும். சோ இதுல இருந்து என்ன சொல்லலாம்? a plus 6d minus உள்ள பெருக்குங்க. minus a minus 3d equal to 20. a minus a cancel ஆயிரும். 3d equal to 20. அப்ப d equal to 20/3. சோ d பொது வித்தியாசம் கிடைச்சிரும். ஆனா பொது வித்தியாசத்தை வச்சு நம்மளால முதல் உறுப்பை கன்ஃபார்மா சொல்ல முடியுமா அப்படின்னா முதல் உறுப்பை தீர்மானிக்க இயலாது. ஏன்னா டிஃபரன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஒரு உறுப்போட வேல்யூ இது அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா அதுல கொண்டு போய் டியோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி நம்மளால ஏ கண்டுபிடிக்க முடியும். ஓகேவா? இந்த இடத்துல நம்மளால ஏ அப்படிங்கிற அந்த முதல் உறுப்பை தீர்மானமா சொல்ல இயலாது. கேள்வி தவறானதுதான் கேட்கிறாங்க. சோ இது சரியாதான் இருக்கு. அடுத்த ஆப்ஷன் பாருங்க. முதல் உறுப்பிற்கும் 10வது உறுப்பிற்கும் உள்ள வித்தியாசம். முதல் உறுப்பு நான் ஏன்னு வச்சுக்கிட்டேன் அப்படின்னா 10வது உறுப்பு என்ன வரும்? a plus 10 - 1 9d equal to 60ன்னு கொடுத்துருக்காங்க. அப்ப a minus a minus 9d equal to 60. சோ இந்த இடத்துல என்ன ஆகும் பாருங்க, a அடிஞ்சிரும். minus 9d 9dக்கு பதிலா என்ன போடணும்? dக்கு பதிலா 20/3ன்னு போடணும். சோ இத 3ஆல் அடிச்சீங்கன்னா 3. ஓகேவா? அடுத்து பாத்தீங்க அப்படின்னா ஒரே நிமிஷம். அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 20 60ன்னு வந்துடும். ஓகேவா? சோ ஏவோட வேல்யூ பாத்தீங்க அப்படின்னா இங்க முதல் உறுப்பு அப்படிங்கறத நான் ஏன்னு வச்சிருக்கேன். ஏன்னா முதல் உறுப்பு என்னால கன்ஃபார்மா சொல்ல முடியாது, அதனால ஏன்னு வச்சிருக்கேன். 10வது உறுப்பை பாத்தீங்க அப்படின்னா நான் வந்து 9d அப்படின்னு வச்சுக்கிறேன். சோ இதுக்கான வித்தியாசம் அப்படிங்கிறது 60ன்னு கொடுத்துருக்காங்க. சோ என்னால கன்ஃபார்மா சொல்ல முடியும், அதனால இதுவும் சரியாதான் இருக்கு. ஓகேவா? அடுத்து 12வது உறுப்பிற்கும் 20வது உறுப்பிற்கும் ஓகேவா
12வது உறுப்பிற்கும் 20வது உறுப்பிற்குமான கூட்டு சராசரி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சோ 12வது உறுப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு என்ன வரும், a plus 11d இதுக்கும் அதுக்கப்புறம் 20வது உறுப்பு a plus 19d இதுக்கும் சராசரி போட்டோம் அப்படின்னா டிவைட் பை 2ன்னு போடணுமா. இந்த வேல்யூ எதுக்கு ஈக்குவல் அப்படின்னா 16வது உறுப்பு, அதாவது a plus 15d. பாருங்க இந்த இடத்துல நான் சால்வ் பண்றேன். அதாவது a plus 11d plus a plus 19d divided by 2 அப்படிங்கிறது a plus 15d அப்படின்னு சொல்றாங்க. இந்த ரெண்டை ஈக்குவேஷன் கிராஸ் பண்ணுங்க, இதை சால்வ் பண்ணுங்க. 2a plus 30d equal to 2 மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 2a plus 30d இது ரெண்டும் ஈக்குவல்னு வருது. அப்ப இந்த ஆப்ஷனும் கரெக்டா தான் இருக்கு. அடுத்த ஆப்ஷன் எடுங்க, 5வது உறுப்பு 30வது உறுப்பு. 5வது உறுப்பு a plus 4d, 30வது உறுப்பு a plus 29d டிவைடட் பை 2. இது ரெண்டுக்கும் கூட்டு சராசரி அப்படிங்கிறது 17வது உறுப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. பாருங்க 17வது உறுப்பு. அப்ப இதையும் சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு பாருங்க இந்த ரெண்டு ஈக்குவேஷன் கிராஸ் பண்ணும்போது 2a plus 32d வரும். இதை கூட்டினீங்க அப்படின்னா 2a plus 33d வரும். ஓகேவா. சோ இந்த இடத்துல d அப்படிங்கிறது உங்களுக்கு மாறி இருக்கு, இது ரெண்டும் ஈக்குவல் கிடையாது. அப்ப இதுதான் ஆப்ஷனா வரும். ஓகேவா. சோ தவறானது எது அப்படின்னா ஆப்ஷன் டி தான் உங்களுக்கு தவறானது. ஓகேவா. அடுத்து பாருங்க, மேரி என்பவரின் தற்போதைய வயது 16. அவள் தனது தம்பியின் வயதை விட 4 மடங்கு. ஒரே நிமிஷம் இருங்க. இந்த இடத்த பாத்தீங்க அப்படின்னா வித்தியாசம்னு தான் சொல்லியிருக்காங்க. இதுல இருந்து இதை கழிங்கன்னு சொல்லல. ஆக்சுவலா இந்த இடத்துல மைனஸ்ல உங்களுக்கு வந்திருக்கும், டவுட் வந்திருக்கலாம். வித்தியாசம் அப்படின்னு சொன்னதால a plus 9d minus a-னும் நீங்க எடுத்துக்கலாம். சோ 60 இது ரெண்டு கேன்சல் ஆயிரும், 9d வரும். 9d-க்கு பதிலா 20/3ன்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. இது 3, 60 ஈக்குவல் டு 60ன்னு வந்துடும். ஓகேவா. இந்த இடத்துல உங்களுக்கு டவுட் வரல, அதனாலதான் மறுபடியும் சொல்றேன். அந்த இடத்துல வித்தியாசம் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. இதுல இருந்து இதை கழிக்கணும் அப்படின்னு சொல்லல. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இதுல இருந்து இதை கழிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இதுல வெறும் வித்தியாசம்னு சொன்னதால முதல் உறுப்பை பின்னாடி வச்சு கழிச்சிருங்க. ஏன்னா பெருசுல இருந்து சின்னதா கழிக்கணும். சோ அப்படி கழிக்கும் போது உங்களுக்கு 60 ஆன்சரா வருது. சோ ஆப்ஷன் டி தான் இதுல தவறா இருக்கு. ஓகேவா. அடுத்த கேள்வி பாருங்க, மேரி என்பவரின் தற்போதைய வயது 16. சோ மேரியோட வயசு 16. அவள் தனது தம்பியின் வயதை விட 4 மடங்கு பெரியவள். அதாவது மேரி வந்து உங்களுக்கு 16 வயசு, தம்பி வந்து பாத்தீங்க அப்படின்னா தம்பியோட வயசை போல 4 மடங்கு. அப்ப தம்பியோட வயசு கண்டிப்பா 4ஆ தான் இருக்கணும். ஏன்னா நன்னாங்கு 16, 4 மடங்கு 16. அவள் தனது தம்பியின் வயதை விட 2 மடங்கு பெரியவளாக இருக்கும் பொழுது மேரியின் வயது என்ன? சோ ரொம்ப சிம்பிளா ஆப்ஷன் வச்சே போட்டுலாம். மேரிக்கு இங்க கொடுத்துருக்கிறது எல்லாமே யாரோட வயசு? மேரியோட வயசு. அப்ப மேரிக்கு 20 வயசு அப்படின்னா இதுல இருந்து 4 கூட்டியிருக்காங்க. இதுல இருந்து 4 கூட்டினீங்கன்னா 8. 8ஓட 2 மடங்கு தான் 20 அப்படின்னா கிடையாது. அடுத்து 24 அப்படின்னு வரணும் அப்படின்னா 8 வயசு கூடி இருக்கணும். ஓகேவா. சோ 8 வயசு கூடி இருக்கணும். இங்கேயும் 8 வயசு கூட்டினீங்க அப்படின்னா 12ன்னு வரும். சோ இந்த இடத்துல என்னது 8 வயசு கூட்டினா 24. சோ 12ஓட 2 மடங்கு தான் 24. சோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி தான் ஆன்சர். ஓகேவா. சோ இதெல்லாமே ஆப்ஷன் வச்சு ஈஸியா நீங்க ஐடென்டிஃபை பண்ணிடலாம். அடுத்து பாருங்க, கொடுக்கப்பட்டுள்ள தொடர்பில்லாத எழுத்தை கண்டறியவும். சோ என்ன சொல்லியிருக்காங்க, ஆட் மேன் அவுட் இருக்கிறதுல ஆட் மேன் அவுட் என்னன்னு கேக்குறாங்க. சோ ரொம்ப சிம்பிளா நீங்க 2 வகையில போடலாம். பாருங்க என்ன சொல்லியிருக்காங்க, சிக்கு அடுத்து 3வது லெட்டர் ஜி, ஜிக்கு அடுத்து 3வது லெட்டர் கே, கேக்கு அடுத்து 3வது லெட்டர் ஓ. அதே மாதிரிதான் உங்களுக்கு எல்லாமே 3வது லெட்டரா வரும். பட் எஃப் டி கே என் மட்டும் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எஃப்க்கு அடுத்து 3வது லெட்டர் டி கிடையாது. ஓகேவா. சோ அப்ப இந்த மாதிரி இந்த இடத்துல உங்களுக்கு தவறா போகும். நீங்க அப்படி பார்த்தாலும் சரி, அப்படி இல்லை அப்படின்னா சி கே சி ஜி கே ஓ BFJN AEIM. ஓகேவா. ஒண்ணு கீழே ஒன்னா நான் எழுதிக்கிறேன். FDKN இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இங்க பாருங்க, ஏக்கு அடுத்து பி, பிக்கு அடுத்து சி, அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல வரும் பாருங்க DEFG. அடுத்து இந்த இடத்துல தப்பா இருக்கு. ஓகேவா. IJKMNO. சோ இந்த இடத்துல என்ன வந்திருக்கணும் அப்படின்னா உங்களுக்கு பாருங்க இசட்னு வந்திருக்கலாம். ஓகேவா. சோ ZABC. அடுத்து உங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த இடம் டி தான். ஓகேங்களா. சோ DEFG. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா HIJK
LMNO அப்படின்னு வரும். ஓகேவா? சோ இந்த இடத்துல இது மட்டும் தான் தவறு. மீதி எல்லாமே ஒரு ரிலேஷன்ல உங்களால உட்கார வைக்க முடியும். +3 அப்படி பார்த்தாலும் சரி, இல்ல நீங்க இப்படி பார்த்தாலும் சரி, எப்படி பார்த்தாலுமே உங்களால ஒரு ரிலேஷன்ல அதை உட்கார வைக்க முடியும். சோ ஆப்ஷன் டி தான் ஆன்சர். கடைசியா வர்றதுதான் ஒரு ரிலேஷன்ல உட்காராது. ஓகேவா? அடுத்து பாருங்க, 5 எந்திரங்கள் 5 பாகங்களை 5 நிமிடங்களில் தயாரிக்குமானால் 100 எந்திரங்கள் 100 பாகங்களை எவ்வளவு நிமிடத்தில் தயாரிக்கும்? ஓகேவா? சோ ரொம்ப பேசிக்கான MDH மாடல் தான். சோ இந்த இடத்துல ஆட்கள் அப்படிங்கறத எந்திரங்கள் அப்படின்னு எடுத்துக்கோங்க. சோ 5 ஆட்கள் 5 நிமிடத்துல எத்தனை 5 நிமிடங்கள். சோ இது மணி நேரம் மேல வந்துரும், நாட்கள் கிடையாது. மீதி இருக்கக்கூடியது என்ன? 5 பாகம், அதை கீழே எழுதிக்கோங்க. ஈக்குவல் டு 100 ஆட்கள் 100 பாகங்களை கீழே எழுதிக்கோங்க. நிமிடங்கள் கேள்வியா கேக்குறாங்க. எக்ஸ், அவ்வளவுதான். பாருங்க, 100க்கு 100 அடிச்சிடும், 5 அடிச்சீங்க அப்படின்னா எக்ஸ் ஈக்குவல் டு 5. அப்ப 5 நிமிடங்கள் இதுக்கான ஆன்சர். ஓகேவா? 5 எந்திரங்கள் 5 பாகங்கள் 5 நிமிடங்கள். நான் 100 எந்திரங்கள் 100 பாகங்கள் 100 நிமிடங்கள்னு போடக்கூடாது. ஓகேவா? சோ MDH மாடல் இது ஆல்ரெடி பாத்தீங்கன்னா 9 பாத்தீங்கன்னா என்ன வரும்? 9 சிலந்தி 9 நாள்ல 9 வளைய பின்னுது அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு கேள்வி ஆல்ரெடி இருந்திருக்கு. ஓகேவா? சோ 5 500 அந்த மாதிரி கேள்வியும் இருந்திருக்கு. சோ நிறைய கேள்விகள் இந்த மாதிரி ஆல்ரெடி நீங்க பிராக்டிஸ் பண்ணி பார்த்திருப்பீங்க. ரொம்ப சிம்பிளான மாடல். ஓகேவா? அடுத்து பாருங்க, A1 B4 C9 D16 அப்படியே பாத்தீங்க அப்படின்னா எழுதும் போது P மற்றும் Q ஆல் தொடரப்படும் எண்களின் மொத்த மதிப்பு என்னன்னு சொல்லி கேக்குறாங்க. ஓகேவா? சோ கேள்வி பார்த்துக்கோங்க. A1 B4 C9, அதாவது இது 1 ஸ்கொயர், இது 2 ஸ்கொயர், இது 3 ஸ்கொயர், இது 4 ஸ்கொயர், இது 26 ஸ்கொயர். அதே நம்பர் தான். Aக்கு 1, Bக்கு 2, Cக்கு 3, அதே சேம் நம்பர் தான். என்ன அப்படின்னா 1 ஸ்கொயர் 2 ஸ்கொயர் 3 ஸ்கொயர் அப்படின்னு இங்க எழுதியிருக்காங்க. ஓகேவா? சோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, நார்மலா P-யோட வேல்யூ பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 16ன்னு வரும். Q-யோட வேல்யூ பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 17ன்னு வரும். ஓகேவா? இங்க கேள்வி கொஞ்சம் ட்விஸ்டடா இருக்கும். என்ன அப்படின்னா, the numbers followed by P and Q, அதாவது இந்த Pக்கும் Qக்கும் முன்னாடி இருக்கக்கூடிய அந்த நம்பர் வேணும். சோ எப்பயுமே இந்த இடத்துல பின்னாடி கவனிக்க கூடாது. இது என்ன அப்படின்னா லெட்டர் ஃபாலோட் பை நம்பர். ஓகேவா? இந்த இடத்துல நம்பர் ஃபாலோட் பை லெட்டர். அப்ப இந்த இடத்துல முன்னாடி இருக்கக்கூடிய நம்பர் 15, இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய நம்பர் 16. சோ 15 ஸ்கொயர் 225, 16 ஸ்கொயர் 256. இதை கூட்டினீங்க அப்படின்னா 481ன்னு கிடைக்கும். சோ இதுக்கான ஆன்சர் பாத்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் டி தான் ஆன்சர். ஓகேங்களா? சோ நம்பர், அதாவது அந்த லெட்டருக்கு முன்னாடி இருக்கக்கூடிய நம்பர், பின்னாடி இருக்கக்கூடிய நம்பர் நீங்க எடுத்தீங்கன்னா அது ஆப்ஷன்லயே இருக்காது. ஓகேவா? ஏன்னா P-க்கு அடுத்து 16, Q-க்கு அடுத்து 17. 16 ஸ்கொயர் 256, 17 ஸ்கொயர் 289. இதை கூட்டினீங்கன்னா 545ன்னு தான் கிடைக்கும். பட் அதுல ஆப்ஷனே இருக்காது. ஓகேங்களா? சோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி தான். அடுத்து பாருங்க, பகடை சம். பகடை ரொம்ப 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 பேசிக்கான சம் தான் கொடுத்துருக்காங்க. சோ கீழே 4 இது இருக்கு இல்லையா? சோ என்ன கேள்வினா 3க்கு ஆப்போசிட் என்ன அப்படிங்கறதா. சோ ஏதாவது 2 டைஸ் எடுத்துக்கோங்க. நான் இதையும் எடுத்துக்கிறேன். பாருங்க, 2 நம்பர் 5 6 5 6 காமனா இருக்கா? சோ 2 நம்பர் சேமா இருந்ததுன்னா மீதி இருக்கக்கூடிய ஒவ்வொரு நம்பரும் ஒண்ணுக்கு ஒண்ணு ஆப்போசிட். அப்ப 3க்கு 4 தான் ஆப்போசிட். ஆப்ஷன் சி தான் ஆன்சர். அடுத்த கேள்வி பாருங்க. சோ இது பாத்தீங்க அப்படின்னா காலம் மற்றும் வேலை இருக்கு இல்லையா, அந்த டாபிக் தான். நார்மலா பாத்தீங்க அப்படின்னா ஒரு இன்ஃபர்மேஷன் ஒரு கொஸ்டின் பார்ப்போம், இல்லைன்னா 2 இன்ஃபர்மேஷன் 2 கொஸ்டின் பார்ப்போம். இந்த இடத்துல 2 இன்ஃபர்மேஷனையே ரெண்டாவது வரக்கூடிய இன்ஃபர்மேஷனை 2ஆ ஸ்பிளிட் பண்ணி 3 இன்ஃபர்மேஷன் ஒரு கொஸ்டின் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? சோ என்னன்னா அதே தான், சேம் கான்செப்ட் தான். என்ன பண்ணணும்னா அந்த 2வது 3வது கொடுத்துருக்காங்க இல்லையா, அதை நம்ம கன்சிடர் பண்ணி நம்ம மறுபடியும் கொண்டு வர்ற மாதிரி இருக்கும். ஓகேவா? சோ தெளிவா கவனிங்க, நான் சொல்றேன். சோ பாருங்க, ஒரு ஆண், அதுக்கப்புறம் 3 பெண்கள் 4 பையன்கள். இந்த 3 பேரும் சேர்ந்து பாத்தீங்க அப்படின்னா எத்தனை நாள்ல வேலையை முடிப்பாங்கன்னா 96 மணி நேரத்துல வேலை முடிப்பாங்க. நார்மலா இது ஒரு ஈக்குவேஷனா இருக்கும். ஓகேவா? இங்க மல்டிப்ளை போடுவோம், ஈக்குவல் டு போட்டு அதே வேலை அப்படிங்கறதால 2வது இன்ஃபர்மேஷனை அடுத்து எழுதுவோம் இல்லையா? 2 ஆண்கள் 8 பையன்கள் சேர்ந்து 80 மணி நேரம். சோ இந்த இடத்துல உங்களுக்கு 3ஆவதா அந்த பெண்களும் கொடுத்துருப்பாங்க. நம்ம அப்படியே சிம்பிளிஃபை பண்ணி கொண்டு வந்துருவோம் இல்லையா? ஆனா இந்த இடத்துல ஒரு கொஸ்டின் இன்னொரு கொஸ்டின்ல ஒரு ஆளை கட் பண்ணிட்டாங்க. ஓகேவா? சோ இப்ப பாருங்க, உள்ள பெருக்குங்க. 96 × ஆண்கள் 96 ஆண்கள், 3 × 96 288 பெண்கள், 4 × 96 384 பையன்கள், ஈக்குவல் டு 160. 2 × 160
2 into 80 160 ஆண்கள் பிளஸ் 8 into 80 640 பையன்கள். சோ இத என்ன பண்ணணும், நம்ம ஆண்கள் பெண்கள் எல்லாமே தனித்தனியா கொண்டு வந்துக்கலாம். ஓகேவா? சோ இந்த இடத்துல பெண்கள் இல்ல, அப்ப என்ன பண்ணிக்கணும், ஆண்களையும் பையன்களையும் நம்ம ஒரே மாதிரி கொண்டு வந்துக்கலாம். இப்ப பாருங்க 96 ஆண்கள் இருக்காங்களே, இது கம்மியா இருக்கு. ஈக்குவேஷன் கிராஸ் பண்ணீங்கன்னா 160ல இருந்து 96 போச்சு அப்படின்னா 64 ஆண்கள் அப்படின்னு கிடைக்கும். அடுத்து பையன்களையும் கொண்டு போயிருங்க. பையன்கள் பாத்தீங்கன்னா 384. சோ 640ல இருந்து 384 போச்சு அப்படின்னா 256 பையன்கள்னு கிடைக்கும். இந்த சைடு பாத்தீங்கன்னா 288 பெண்கள் இருக்காங்க. சோ எல்லாத்தையும் ஒரே சைடு கொண்டு வந்திருக்கோம். ஓகேவா? சோ 64 ஆண்கள் மைனஸ் பிளஸ் மைனஸ்ல பிளஸ் 256 பையன்கள். இந்த இது ஈக்குவேஷன் கிராஸ் பண்ணும்போது மைனஸ்ல வரும். சோ 288 பெண்கள் அப்படின்னு வரும், which is equal to 0. இத வந்து நான் ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுக்கிறேன். ஓகேவா? அடுத்த ஈக்குவேஷன் அதே வேலையை பாருங்க, 2 ஆண்கள் 3 பெண்கள் 120 மணி நேரமா. அப்ப நான் என்ன பண்றேன், ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் இருக்கு இல்லையா, அதை கொண்டு வந்து இங்க சப்ஸ்டியூட் பண்ணி 1 ஆண் 3 பெண் பிளஸ் 4 பையன் சேர்ந்து 96 நாள். அடுத்த ஈக்குவேஷன் இருக்கு இல்லையா, 2 ஆண்கள் அதுக்கப்புறம் 3 பெண்கள் சேர்ந்து 120 நாள்ல முடிப்பாங்களா. இதுல ஒரு ஈக்குவேஷனை நான் ஃபார்ம் பண்றேன். ஓகேவா? சோ உள்ள பேருக்குங்க 96 ஆண்கள் பிளஸ் 288 பெண்கள் பிளஸ் 384 பையன்கள். இதை உள்ள பெருக்குனீங்கன்னா 240 ஆண்கள் பிளஸ் 360 பெண்கள் அப்படின்னு கிடைக்கும். சோ இதே மாதிரி சேம் இதே மாதிரி கொண்டு வந்தீங்க அப்படின்னா ஆண்கள் வந்து 96 இந்த சைடு வந்துச்சுன்னா 144 ஆண்கள்னு வரும். பையன்கள் இந்த சைடு வந்தாங்கன்னா 72 பெண்கள் வரும். பையன்கள் அங்க, இங்க பெண்கள் இந்த சைடு இருந்துச்சுன்னா 72 பெண்கள். அடுத்து பாத்தீங்கன்னா 384 பையன்கள். சோ பையன்களை இந்த சைடு கொண்டு வந்தீங்க அப்படின்னா என்ன ஆகும், மைனஸ்ல வரும். அப்ப 144 ஆண்கள் பிளஸ் 72 பெண்கள் மைனஸ் 384 பையன்கள். இது ஈக்குவல் டு 0. இதை ரெண்டாவது ஈக்குவேஷனா நான் எடுத்துக்கிறேன். ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனையும் செகண்ட் ஈக்குவேஷனையும் சால்வ் பண்ணணும். நான் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை அப்படியே எழுதிக்கிறேன். சோ 64 ஆண்கள் பிளஸ் 256 பையன்கள் மைனஸ் 288 பெண்கள் ஈக்குவல் டு 0. செகண்ட் ஈக்குவேஷனை 4ஆல பெருக்கிக்கிறேன். அப்பதான் என்னால ஏதோ ஒண்ணு கேன்சல் பண்ண முடியும். சோ 576 ஆண்கள் மைனஸ் 1536 பையன்கள் பிளஸ் 288 பெண்கள் ஈக்குவல் டு 0. ரெண்டையும் கூட்டுறேன். ஓகேங்களா? சோ கூட்டினா சிம்பிள் மாறாது. சோ பிளஸும் மைனஸும் கேன்சல் ஆயிரும். இதை சால்வ் பண்ணீங்க அப்படின்னா 640 ஆண்கள் மைனஸ் 1280 பையன்கள் ஈக்குவல் டு 0. சோ ஈக்குவேஷன் கிராஸ் பண்ணுங்க. 640 ஆண்கள் ஈக்குவல் டு 1280 பையன்கள் மைனஸ் பிளஸ் ஆயிரும். அப்ப ஒரு ஆண் ஈக்குவல் டு இந்த 640 ஈக்குவேஷன் கிராஸ் பண்ணா டிவைடட் பைல வரும். சோ 2 டைம் உங்களுக்கு 1280. அப்ப ஒரு ஆண் ஈக்குவல் டு 2 பையனுக்கு ஈக்குவல். கேள்வி பாருங்க, உங்களுக்கு என்ன கேட்டிருக்காங்க, 5 ஆண்கள் மற்றும் 12 பையன்கள். ஓகேவா? சோ 5 ஆண்கள், ஒரு நிமிஷம், 5 ஆண்கள் 12 பையன்கள். சோ இந்த இடத்துல ஒரு ஆணுக்கு 2 பையன் ஈக்குவல். சோ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல கொண்டு போய் சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் என்ன, 2 ஆண்கள் 8 பையன், 3 ஆண்கள், ஒரு நிமிஷம், நான் ஈஸியா இருக்கிறதுக்காக இந்த ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? 2 ஆண்கள் 8 பையன்கள் இருக்காங்க இல்லையா, அதுல சப்ஸ்டிட்யூட் பண்றேன். ஏன்னா அதுல மட்டும்தான் ஆண்களும் பையன்களும் இருப்பாங்க. சோ 2 ஆண்கள் பிளஸ் 8 பையன்கள் ஈக்குவல் டு 80. ஒரு ஆணுக்கு பதிலா 2 பையனை சப்ஸ்டிட்யூட் பண்ணேன் அப்படின்னா 2 into 2 பிளஸ் 8 பையன் ஈக்குவல் டு 80ன்னு வரும். சோ 4 பிளஸ் 8 12 பையன், 12 பையன் ஈக்குவல் டு 80. கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, 5 ஆண்களும் 12 பையன்களும். சோ 5 into ஒரு ஆணுக்கு 2 பையன் போட்ட அப்படின்னா பிளஸ் 12 பையன்கள் என்ன ஒரு 10 22 பையன்கள். சோ கொஸ்டின்ல இருந்து நான் அவங்க கொடுத்திருக்க இன்ஃபர்மேஷன்ல இருந்து 12 பையன் 80 நாள்ல வேலையை முடிப்பா அப்படின்னா 22 பையன் எத்தனை நாள்ல வேலையை முடிப்பா. ஓகேங்களா? சோ பையன்கள் அதிகமாகும் போது அந்த நாட்கள் குறையும். சோ இது எதிர்மாற இதை டிவைடட் பைல போட்டு இதை மல்டிப்ளைல போடுங்க. அப்ப 12 டிவைடட் பை 22 into 80. சோ இதை 2ஆல் அடிச்சீங்கன்னா இது 6, இது 2ஆல் அடிச்சீங்கன்னா 11. சோ 480 டிவைடட் பை 11ன்னு வரும். கலப்பு பின்னத்துல இதை நம்ம எழுதணும். சோ 480 11ஆல டிவைட் பண்ணுங்க. என்ன கிடைக்கும், 4 டைம் போட்டீங்க அப்படின்னா 44, மீதி உங்களுக்கு 40ன்னு கிடைக்கும்.
இந்த 3 டைம் போட்டீங்க அப்படின்னா 33, மீதி 7ன்னு கிடைக்கும். ஸோ ஈவை முழு நம்பரா எழுதுங்க, ஒரு கோடு போட்டு மீதி மேல எந்த நம்பரை வச்சு டிவைட் பண்ணீங்களோ அது கீழே. அப்ப 43 7/11 அப்படிங்கிறது தான் ஆன்சர். ஆப்ஷன் சி தான் ஆன்சர். கொஞ்சம் பெரிய கொஸ்டின், ஓகேவா? ஸோ நார்மலா 2 இன்ஃபர்மேஷன் இருக்கும், 2 இன்ஃபர்மேஷனையும் சால்வ் பண்ணி ஒரு ஆன் ஈக்குவல் டு ஒரு இத்தனை பையன் அப்படின்னு நம்ம கொண்டு வந்ததுக்கு அப்புறம் கொண்டு போய் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல சப்ஸ்டியூட் பண்ணி அதுக்கப்புறம் அவங்க கேட்கிற கேள்விக்கு ஸ்ட்ரைட்டா நம்ம எடுத்துருவோம். பட் இந்த இடத்துல 3 ஈக்குவேஷன் வர்றதால 3ஐயும் சிம்பிளிஃபை பண்ணி 2ஆ கொண்டு வந்து 2ஐயும் சால்வ் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம எடுத்துருக்கோம், ஓகேவா? சோ அதுக்கு முன்னாடி எப்பயும் பண்றதை விட முன்னாடி என்ன பண்ணிருக்கோம், 3 ஈக்குவேஷனை 2 ஈக்குவேஷனா சிம்பிளிஃபை பண்ணிருக்கோம், ஓகேவா? அந்த இது எக்ஸ்ட்ராவா வரும். ஸோ இதெல்லாமே டைமிங் இழுக்கிறதுக்காகவே வைக்கக்கூடிய கொஸ்டின்ஸ். அடுத்து பாருங்க, ஒரு செவ்வகத்தின் மூலைவிட்டமானது அதன் குறுகிய பக்கத்தின் 3 மடங்காக உள்ளது எனில் செவ்வகத்தின் நீளம் மற்றும் அகலத்தின் விகிதம். நார்மலா செவ்வகம் எப்படி இருக்கும், இப்படி இருக்கும் இல்லையா? சோ ஆப்போசிட் சைடு ஈக்குவலா இருக்கும். இதுல குறுகிய பக்கம்னா என்ன, அகலம் தான். நீளமான பக்கம் நீளம், இது குறுகிய பக்கம். சோ அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க, மூளை விட்டம் கொடுத்திருக்காங்க. மூளை விட்டம் டி இல்லையா? டி அப்படிங்கிறது என்ன கொடுத்திருக்காங்கன்னா குறுகிய பக்கம் டி இல்லையா, அதோட 3 மடங்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப இது 3b. சோ இதை ஒரு செங்கோணம் முக்கோணமா எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நம்ம அந்த எல் என்னன்னு ஃபைண்ட் பண்ணிடலாம். சோ கர்ணம் ஸ்கொயர் 3b whole square equal to opposite side square plus adjacent side square. L square மட்டும் இங்க வேணும். ஈக்குவேஷன் கிராஸ் பண்ணுங்க. இது 9b square minus b square வரும். அப்ப 8b square equal to L square. 8 எப்படி எழுதலாம், 4 into 2ன்னு எழுதலாம், கரெக்டா? சோ 8 4 into 2ன்னு எழுதலாம். அதுக்கப்புறம் ஸ்கொயர் ரூட் எடுக்கணும். சோ அப்ப இது என்ன ஆகும் அப்படின்னா, ஏன்னா L வந்து நீங்க வேணும் அப்படின்னா 2 பக்கமும் ஸ்கொயர் ரூட் எடுக்கணும், ஓகேவா? சோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் b ஸ்கொயர்னு கிடைக்கும். ஸ்கொயரும் கேன்சல் ஆகும். இது என்ன ஆகும், 4 ஸ்கொயர் இன்டு ரூட் 2ன்னு வரும். இத 2 அப்படின்னு எழுதலாம். சாரி, 2 ஸ்கொயர் ரூட் 2 வரும். ஸ்கொயரும் கேன்சல் ஆகும். அப்ப 2 root 2b equal to Lன்னு கிடைக்கும். சோ Lோட வேல்யூ 2 root 2b. சோ b இருக்கா? இங்க கேள்வி என்ன, நீளம் மற்றும் அகலத்தின் விகிதம். நீளம் வந்து 2 root 2b, அகலம் பாத்தீங்கன்னா b. சோ ரெண்டையுமே b ஆல டிவைட் பண்ணீங்க அப்படின்னா 2 root 2:1ன்னு கிடைக்கும். சோ இதுக்கான ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் b தான் ஆன்சர், ஓகேவா? சோ அவங்க கொடுத்திருக்க அந்த இது இருக்கு இல்லையா, சோ மூளை விட்டத்தையும் அகலத்தையும் வச்சு நம்ம நீளம் என்ன அப்படிங்கிறத பித்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணிருக்கோம், ஓகேவா? அடுத்து பாருங்க, x is to 7.5 equal to 8 is to y equal to 7 is to 15.5 எனில் x is to y. சோ மூணுமே ஈக்குவல் கொடுத்திருக்கிறதால நம்ம என்ன பண்ணிக்கலாம், 2 ஈக்குவலா எடுத்து சால்வ் பண்ணிக்கலாம். பாருங்க, x is to 7.5 equal to 7 is to 17.5. சோ 2 விகிதம் ஈக்குவல் அப்படின்னா கடைசி 2ஐயும் பெருக்கி வர்ற ஆன்சர் சென்டர் 2ஐயும் பெருக்கி வர்ற ஆன்சருக்கு ஈக்குவல். அப்ப 7.5 into 7 equal to 17.5 into x. x மட்டும் இந்த சைடு இருக்கட்டும். ஈக்குவேஷன் கிராஸ் பண்ணீங்க அப்படின்னா டிவைடட் பைல வரும். 17.5 சால்வ் பண்ணீங்க அப்படின்னா x ஓட வேல்யூ 3ன்னு கிடைக்கும், ஓகேவா? அடுத்து y க்கு பதிலா இதை 2 எடுத்துக்கலாம். அப்ப 8 is to y equal to 7 is to 17.5. சேம் அதே மாதிரிதான், கடைசி 2ஐயும் பெருக்கி வர்ற ஆன்சர் சென்டர் 2ஐயும் பெருக்கி வர்ற ஆன்சருக்கு ஈக்குவல். அப்ப 8 into 17.5 equal to 7y வரும். 7 ஈக்குவேஷன் கிராஸ் பண்ணுங்க, டிவைடட் பைல வரும். இதை சிம்பிளிஃபை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் 20ன்னு கிடைக்கும். x is to y தான் கேக்குறாங்க. x 3, y 20. சோ இதுக்கான ஆன்சர் பாத்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் சி 3 is to 20 தான் ஆன்சர். அடுத்த கேள்வி, ரூ.1600 P மற்றும் Q என்ற 2 நபர்களுக்கு 5:3 என்ற விகிதத்தில் பிரித்தால் கியூவின் பங்கு. சோ 2 விகிதமா பிரிக்கிறாங்க. அப்ப டோட்டல் பங்கு என்னவா இருக்கும், இது 2ஐயும் கூட்டினீங்கன்னா 8. கியூ மட்டும்தான் கேக்குறாங்க. கியூ என்னது, மொத்தம் 8 பங்குல 3 பங்கு கியூவோடது இன்ட்டு அந்த அமௌண்ட் என்னவோ அதை போடுங்க. இதை அடிச்சீங்கன்னா 200. சோ 3 into 200 600 தான் உங்களுக்கான ஆன்சர். சோ பி கேட்டாங்க அப்படின்னா அந்த 8 பங்குல 5 பங்கு பியோடது. சோ அதை போட்டு நீங்க சால்வ் பண்ணணும், ஓகேவா? அடுத்த கேள்வி, சோ எல்சிஎம் கேக்குறாங்க. இதுவும் பாத்தீங்கன்னா ஈக்குவேஷன் டைப் ரொம்ப சிம்பிளான டைப் தான். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க, இந்த 2ல இருந்து x காமனா வெளியெடுங்க, ஓகேவா? சோ x காமனா வெளியெடுத்தீங்கன்னா x into இந்த இடத்துல என்ன ஆகும், x into 2x minus 3y ஹோல் ஸ்கொயர்னு வரும். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா 2 காமனா வெளியெடுங்க. எடுத்தீங்க அப்படின்னா 2x minus 3y அதுக்கப்புறம் ஹோல் கியூப்னு வரும். இந்த இடத்துல இதை பாத்தீங்கன்னா 2x the whole cubeன்னு எழுதலாம். இதை 3y the whole cubeன்னு எழுதலாம். சோ அதை அப்படியே வச்சுக்கோங்க. அடுத்து இதை பாருங்க, இந்த இடத்துல இருந்து வெளியே கொண்டு வந்தீங்கன்னா இது ஸ்கொயர் இதுவும் ஸ்கொயர். அப்ப x ஸ்கொயர்
இந்த இடத்துல என்ன ஆகும் 2x மைனஸ் 3y the whole square வரும். இந்த இடத்துல இருந்து 2 வெளியே எடுத்தீங்கன்னா இது 3, அப்ப 2 power 3. இது என்ன ஆகும் 2x மைனஸ் 3y whole power 3 வரும். இதை a cube மைனஸ் b cube ஃபார்முலால போட்டீங்க அப்படின்னா a மைனஸ் b into a ஸ்கொயர் அதுக்கப்புறம் பிளஸ் ab பிளஸ் b ஸ்கொயர்னு வரும். ஓகேவா? சோ ஃபார்முலால சப்ஸ்டிட்யூட் பண்ணிருக்கேன். அப்ப அடுத்து இது என்ன ஆகும் 2x மைனஸ் 3y into 4x ஸ்கொயர் பிளஸ் 6xy அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பிளஸ் 9y ஸ்கொயர். சோ எல்சிஎம் தான் கேக்குறாங்க இல்லையா? எல்சிஎம் பொறுத்த வரைக்கும் காமனா இருக்கிறது எடுத்து எழுதணும், பவர்ல அதிகமா இருக்கிறது எடுத்து எழுதணும். மூணுலயுமே காமனா பாத்தீங்க அப்படின்னா 2x மைனஸ் 3y இருக்கு, பவர்ல அதிகம் 3 தான், அதை எடுத்து எழுதிக்கோங்க. அதுக்கப்புறம் காமனா இல்லாததையும் எடுத்து எழுதணும். பாருங்க எக்ஸ் ஸ்கொயர் 2 3 இல்ல, 2 பவர் 3 எக்ஸ் ஸ்கொயர் காமனா இல்ல, எடுத்து எழுதிக்கோங்க. அதுக்கப்புறம் இது காமனா இல்ல, எடுத்து எழுதிக்கோங்க. 4x ஸ்கொயர் பிளஸ் 6xy பிளஸ் 9y ஸ்கொயர் எடுத்து எழுதிக்கோங்க. ஓகேவா? சோ இதுக்கான ஆன்சர் இதுதான். பாருங்க 2 பவர் 3 எக்ஸ் ஸ்கொயர் 2x மைனஸ் 3y the whole ஸ்கொயர் 4x ஸ்கொயர் பிளஸ் 6xy பிளஸ் 9y ஸ்கொயர். ஆப்ஷன் டி தான் ஆன்சர். ஓகேவா? சோ சிம்பிளிஃபை பண்ணணும், அதை பிரிச்சு எழுதணும். ஒண்ணு காரணிப்படுத்தி எழுதணும், இல்லைன்னா வந்து அதுல இருக்க காமனா இருக்கிறது ஏதாவது இருந்ததுன்னா அதை வெளியே எடுத்து எழுதி சால்வ் பண்ணணும். ஓகேவா? அடுத்த கேள்வி பாருங்க. பீட்டர் என்பவர் ஒரு தேர்வின் அதிக மதிப்பெண்களில் 30% பெற்று 10 மதிப்பெண்கள் வித்தியாசத்தில் தோல்வி அடைந்தார். மேலும் பால் என்பவர் அதே தேர்வினை எழுதி மொத்த மதிப்பெண்களில் 40% பெற்று தேர்ச்சி பெறுவதற்கான மதிப்பெண்ணை காட்டிலும் 15 மதிப்பெண்கள் அதிகமாக பெறுகிறார் எனில் அந்த தேர்வின் தேர்ச்சி மதிப்பெண் என்ன? ஓகேவா? சோ மொத்த மதிப்பெண் கேட்டிருந்தா ஈஸியா போட்டிருந்திருக்கலாம். மொத்த மதிப்பெண்ணா நான் 100% வச்சுக்கிறேன், தேர்ச்சி மதிப்பெண் எவ்வளவுன்னு கேட்கிறாங்க. ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் என்ன இன்ஃபர்மேஷன் பாருங்க. 30% மார்க் வாங்குறான் பீட்டர். ஓகேவா? பீட்டர் வந்து 30% மார்க் வாங்குறான். ஆனா என்னன்னா தேர்ச்சி பெறத்துக்கு இன்னுமே அவன் 10 மார்க் வாங்கி இருக்கான். ஓகேவா? சோ ஏன்னா 10 மார்க்கால அவனுக்கு பாஸ் ஆகல. ஓகேவா? சோ 30% அப்படிங்கிறது தேர்ச்சி பெறத்துக்கு இன்னும் 10 மார்க் வாங்கியிருக்கணும். அப்ப எவ்வளவு அவன் வாங்கியிருக்கிறான்? 10 மார்க் கம்மியா வாங்கியிருக்கான். அப்ப 30% அப்படிங்கிறது தேர்ச்சி பெறக்கூடிய அந்த மார்க்கை விட 10 மார்க் கம்மி. அடுத்து பால் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கொடுத்துருக்கா 40% மார்க் எடுத்திருக்கான். ஆனா தேர்ச்சி பெற மார்க்கை விடவே 15 மார்க் அதிகமா எடுத்திருக்கா. அப்ப அது எப்படி எழுதணும்? 40% அப்படிங்கறத தேர்ச்சி பிளஸ் 15ன்னு எழுதணும். சோ இதோட வித்தியாசம் என்ன? 10%. இந்த 10% அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இங்க இருக்கு இல்லையா, தேர்ச்சின்னு ஒண்ணு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். தேர்ச்சி பெறணும், அதுக்கு இன்னும் 10 மார்க் வாங்கணும். இந்த 40 அப்படிங்கிறது என்னது? இன்னும் 15 மார்க் கூட இருக்கு. அப்ப இத ரெண்டையும் கூட்டுங்க, 25ன்னு வரும். சோ 10% அப்படிங்கிறது 25 மார்க். அப்ப 100% என்னவா வரும்? 250ன்னு வரும். ஓகேவா? சோ நமக்கு இந்த 100% தேவை கிடையாது, ஏன்னா தேர்ச்சி மதிப்பெண் தான் கேக்குறாங்க. ஏதோ ஒண்ணுல சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. பாருங்க இப்ப 25 அப்படிங்கிறது 10% இல்லையா? நான் 30% வேணும்னு எடுத்தேன்னா இத 3ஆல பெருக்கணும் இல்லையா? 3ஆல பெருக்குனீங்கன்னா 75ன்னு கிடைக்கும். ஆனா 75 மார்க் சரியா அப்படின்னா கிடையாது, ஏன்னா 30% அந்த 10 மார்க் கம்மியா இருக்குன்னு அர்த்தம். அப்ப இது கூட 10 மார்க் கூட்டினீங்கன்னா 85ன்னு கிடைக்கும். இதுவே நான் 40%க்கு கொண்டு வந்தேன்னா ரெண்டு பக்கமும் 4ஆல பெருக்கணும். சோ இது என்ன ஆகும்? 100ன்னு ஆகும். இந்த 100 அப்படிங்கிறது அந்த ஒரிஜினல் மார்க், அந்த தேர்ச்சி பெறக்கூடிய மார்க் இருக்கு இல்லையா, அதை விட 15 மார்க் அதிகம். சோ 15 கழிச்சீங்கன்னா இங்க 85ன்னு கிடைக்கும். சோ இதுக்கான ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி. நீங்க எதுல வேணா சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம். ஓகேவா? சோ தெளிவா கொஸ்டினா படிச்சுக்கணும். அவங்க எந்த மாதிரி கொடுத்துருக்காங்க, 10 மார்க் கூட்டணுமா குறைக்கணுமா தெளிவா படிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க எடுத்து எழுதணும். ஓகேவா? அடுத்த கேள்வி பாருங்க. அகிலா தேர்வில் 80% மதிப்பெண்களை பெற்றாள். அவள் பெற்றது 576 மதிப்பெண்கள் எனில் அந்த தேர்வின் மொத்த மதிப்பெண்ணை காண்க. சோ மொத்தமா அவள் வாங்கிறது 80%, மார்க்கும் கொடுத்துட்டாங்க 576. மொத்த மதிப்பெண்ணா என்ன? 100% தெரிஞ்சா போதும். இதை 100ஆ மாத்தினா போதும். ரெண்டு சைடும் 8ஆல டிவைட் பண்ணுங்க. இது வந்து 10%, இதை 8ஆல டிவைட் பண்ணீங்கன்னா 72. சோ ரெண்டு சைடும் 10ஆல பெருக்குனீங்க அப்படின்னா 100% ஈக்குவல் டு 720 கிடைக்கும். அப்ப மொத்த மார்க் அப்படிங்கிறது 720. ஓகேவா?
அடுத்த கேள்வி 0.5 0.6 1.5 4 8.9. சோ டிஃபரன்ஸ் பாருங்க, இதோட டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா 0.1, இதோட டிஃபரன்ஸ் 0.9, இதோட டிஃபரன்ஸ் 2.5, இதோட டிஃபரன்ஸ் 4.9. இத புள்ளி எல்லாம் விட்டுட்டு பாருங்க எப்படி தெரியுது. இது 1 ஸ்கொயர், இது 3 ஸ்கொயர், இது 5 ஸ்கொயர், இது 4 ஸ்கொயர் தெரியுதா? சாரி, இது 1 ஸ்கொயர் 3 ஸ்கொயர், இது 5 ஸ்கொயர், இது 7 ஸ்கொயர் தெரியுதா? அப்ப அடுத்து என்ன வரும்? எல்லாமே ஆட் நம்பர், அப்ப 9 ஸ்கொயர் தான் வரும். 9 ஸ்கொயர் எப்படி எழுதலாம்? 81 எழுதலாம். எல்லாத்துக்கும் சென்டர்ல புள்ளி இருக்கு, அப்ப இங்கேயும் சென்டர்ல புள்ளி வைங்க. இத ரெண்டையும் கூட்டுங்க, 17.0 கிடைக்கும். சோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி. ஓகேவா? சோ புள்ளி இருக்கிறதால கன்ஃபியூஸ் ஆயிக்க வேண்டாம். புள்ளி விட்டுட்டு பாருங்க, எல்லாமே ஸ்கொயர் நம்பர். அப்ப அடுத்த ஸ்கொயர் நம்பர் என்ன வரும்? அதே இடத்துல புள்ளி வச்சா அதை கூட்டினா என்ன வரும் அப்படிங்கிறது தான். ஓகேவா? இது கொஞ்சம் இங்கிலீஷ் கொஸ்டின் கொஞ்சம் தெளிவா தெரியாது, இருந்தா பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா? சோ என்ன தமிழ்ல சொல்லியிருக்காங்கன்னு கவனிங்க. ஏ, பி, சி, டி, இ மற்றும் எஃப் ஆகியோர் ஒன்று விட்ட சகோதரர்கள். அவர்களில் எந்த இரு சகோதரர்களும் ஒத்த வயதினர் அல்ல. அதாவது யாருக்கும் யாரும் ஈக்குவல் ஏஜ் கிடையாது. ஆனா என்னன்னா அனைவருக்கும் பிறந்த தினம் சமம் தான். ஓகேவா? சோ என்ன டேட்ல ஒருத்தவங்க பிறந்தாங்களோ அதே டேட்ல தான் எல்லாரும் பிறந்திருக்காங்க. ஆனா ஒரே வருஷம் பிறக்கல. ஓகே, ஒருத்தர் இந்த வருஷம் பிறந்திருக்கானா இன்னொருத்தன் முன்னாடி வருஷம் பிறந்திருப்பான், இன்னொருத்தன் அதுக்கு முன்னாடி வருஷம் வந்திருப்பான், அந்த மாதிரி. ஓகேவா? மிக குறைந்த வயதுடையவர் பாத்தீங்கன்னா 17ஆமா. அடுத்து மிக அதிக வயது கொண்டவர் ஈ தான். ஈயோட வயசு 22ன்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? நான் இங்க எழுதிக்கிறேன். இப்ப மிக அதிக வயதுடையவர் ஈயோட வயசு 22. கம்மியா இருக்கவங்க யாருன்னு எனக்கு தெரியாது, ஆனா வயசு தெரியும் 17. அடுத்து எஃப் ஆனவர் பி மற்றும் டிக்கு இடையில் உள்ளார். சோ எஃப் பாத்தீங்க அப்படின்னா பிக்கும் பிக்கும் டிக்கும் இடையில இருக்காரு. ஓகேவா? சோ எஃப் பி இந்த இடத்துல இந்த மாதிரி எப்படி வேணா இருக்கலாம். இவரு டி அதிகமா இருந்து டி கம்மியாவும் இருக்கலாம், நமக்கு தெரியாது. அடுத்த இன்ஃபர்மேஷன் பார்க்கலாம். இப்படியும் இருக்கலாம், இப்படி இருக்கலாம். அடுத்து ஏ என்பவர் பிஐ விட பெரியவர். சோ பி இருக்காங்க இல்லையா, பிஐ விட ஏ வந்து பெரியவர். அப்ப இந்த இடத்துல போட்டுக்கலாமா? ஏ விட பெரியவர் அப்படின்னு இப்படி போட்டுக்கலாம். அடுத்து பாருங்க, அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க? ஏ என்பவர் பிஐ விட பெரிய. அடுத்து சி என்பவர் டிஏ விட பெரியவர். சி இருக்காரு இல்லையா, சி வந்து டிஏ விட பெரியவர். அப்ப இந்த இடத்துல உங்களுக்கு சி வரலாம், இல்லைன்னா இந்த இடத்துல உங்களுக்கு சி வரலாம். சோ அடுத்து எனில் கீழ்கண்டவற்றில் எது சாத்தியமில்லை அப்படின்னு சொல்லி கேட்கிறார். ஓகேவா? சோ இதெல்லாம் கன்சிடர் பண்ணீங்க அப்படின்னா எப்படி வரும் அப்படின்னா, இங்க ஈ இருக்காரா, அடுத்து பாத்தீங்கன்னா ஈ தான் இருக்கிறதுலயே பெரியவங்கன்னு தெரிஞ்சிருச்சு. அடுத்து பாருங்க பிக்கும், ஓகேவா? சோ பிக்கும் அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா டிக்கும் இடையில ஏ இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இல்லையா, சரி எஃப் இருக்காங்கன்னு சொன்னாங்க. கரெக்டா? சோ அடுத்து பாத்தீங்க அப்படின்னா பி ஏ என்பவர் பிஐ விட பெரியவர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்ப ஏ வந்து இந்த இடத்துல இருப்பாரு, அடுத்து எஃப் இருப்பாரு. ஓகேவா? அடுத்து பாத்தீங்க அப்படின்னா டி இருப்பாரு. சோ டியை விட சி பெரியவர், சியை விட இ பெரியவர். ஓகேவா? புரியுதுங்களா? சோ அதாவது பி ஏ எஃப் டி சி இ இந்த மாதிரி வருது. ஓகேவா? தெரிஞ்சுதா? 6 பேர். அப்ப இவர் 17. நான் அடுத்து என்னென்ன வரும்? இது 18 19 20 21 22. ஓகேவா? சோ இந்த மாதிரியும் இருக்கலாம், இன்னொரு மாதிரியும் இருக்கலாம். இன்னொரு மாதிரி எப்படி இருக்கலாம் அப்படின்னா, இந்த எஃப் அப்படிங்கிறவரு இந்த இடத்துலயும் இருக்கலாம், இல்லைன்னா இந்த இடத்துலயும் இருக்கலாம். ஓகேவா? ஏன்னா பி டிக்கு இடையில இருப்பாங்கன்னு தான் சொல்லியிருக்காங்க. அப்ப இப்படியும் இருக்கலாம், பிஎஃப் ஏடி ஈசி. ஏன்னா ஏக்கும் எஃப்க்கும் அவங்க ரிலேஷன் சொல்லல. ஓகேவா? பிஎஃப் சொல்லியிருக்காங்க, பிஏ சொல்லியிருக்காங்க. ஏவை விட எஃப் சின்னவரா பெரியவரான்னு சொல்லல. சின்னவராகவும் இருக்கலாம், பெரியவராகவும் இருக்கலாம். சோ நான் அதனால 2 ஆப்ஷனையுமே எழுதி வச்சுக்கிட்டேன். இப்ப ஆப்ஷன் பாருங்க, டி என்பவரின் வயது 20. சோ எந்த மாதிரி எடுத்தாலுமே டியோட வயசு 20 தான். இங்க சாத்தியம் இல்லை அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப இது சரி. அடுத்து எஃப் என்பவரின் வயது 18. பிக்கு அடுத்து எஃப் வந்தாருன்னா அவரோட வயசு 18 இருக்க வாய்ப்பு இருக்கு. ஏக்கு அப்புறம் எஃப் வந்தாருன்னா அவரோட வயசு 19 இருக்க வாய்ப்பு இருக்கு. எஃபோட வயசு கண்டிப்பா 20 இருக்க வாய்ப்பே இல்லை, ஏன்னா டியோட வயசு தான் 20. சோ இந்த இடத்துல வாய்ப்பு இல்லாதது அப்படின்னா ஆப்ஷன் டி தான் ஆன்சர். ஓகேவா? சோ 2 விதமாவும் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ஏக்கும் எஃப்க்கும் கரெக்டா சொல்லல, ஏ மூத்தவரா எஃப் மூத்தவரா அப்படிங்கறத கரெக்ட் அந்த கொஸ்டின்ல கரெக்டான இன்ஃபர்மேஷன் இல்ல. அதனால எப்படி வேணா இருக்கலாம். ஓகே, அதனாலதான் எஃப் 18ஆவும் இருக்கலாம் 19ஆவும் இருக்கலாம்னு சொன்னேன். அடுத்த கேள்வி பாருங்க, ஒரு பகடையில் 2க்கு அருகில் 3 5 மற்றும் 6 உள்ளது எனில் கீழே கொடுக்கப்பட்டுள்ள கூற்றில் உறுதியான உண்மை. சோ தெளிவா கவனிங்க. நான் வந்து இதோட விரிந்த நிலை எழுதிக்கிறேன். ஓகேவா? சோ எக்ஸாம்பிள் புரியறதுக்காக இப்படி எழுதிக்கிறேன்.
ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்லியிருக்காங்க, நான் 2 இங்க இருக்குன்னு போட்டேன்னா 3, 5, 6 அப்படிங்கறத நான் அட்ஜசன்ட் சைடா போட்டுக்கிறேன். ஓகேங்களா? சோ இந்த இடத்துல மட்டும் வராது, இந்த இடத்துல மட்டும் எந்த நம்பருமே வராது. 3, 5, 6ங்கிறது இந்த இடத்துல வராது. ஏன்னா இது ஆப்போசிட், 2க்கு 1 விட்டு 1 தான் ஆப்போசிட். ஓகேவா? சோ அப்படி வரும்போது இந்த ஸ்பேஸை தவிர மீதி எந்த இடத்துல இந்த 3, 5, 6 நான் போட்டாலுமே அது 2க்கு அட்ஜசண்டா தான் இருக்கும். நான் ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு தெரியறதுக்காக இந்த இடத்துல போட்டிருக்கேன். ஓகேவா? கேள்வியை பாருங்க. 3க்கு அருகே 6 உள்ளது. சோ இந்த இடத்துல நான் இங்க 6 போட்டாலும் இங்க 6 போட்டாலும் வச்சுக்கோங்க. இங்க 6 போட்டேன்னா 3க்கு பக்கத்துல 6 வரும், இங்க 6 போட்டேன்னா 3க்கு ஆப்போசிட்டா 6 வரும். ஓகேவா? அப்ப 3க்கு 6 அருகிலையும் இருக்கலாம், ஆப்போசிட்லயும் இருக்கலாம். என்னால உறுதியா சொல்ல முடியாது. இந்த இடத்துல உறுதியான உண்மைதான் கேட்கிறாங்க. அப்ப இது வராது. அடுத்து 2க்கு அருகே 4 உள்ளது. சோ இந்த இடத்துல இந்த ஸ்பேஸ்ல உங்களுக்கு 2 மீதி ஆகும் இல்லையா? ஒண்ணு இது 2 மீதி ஆகும், இல்ல இது 2 மீதி ஆகும். ஏதாவது 2 ஸ்பேஸ் மீதி ஆகும். அந்த 2 ஸ்பேஸ்ல நான் 4 போட்டேன்னா ஒண்ணு இங்க போடலாம், இல்ல இங்க போடலாம், இங்க போடலாம். இந்த இடத்துல நான் 4 போட்டேன்னா அது ஆப்போசிட்டா வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. சோ இந்த இடத்துல அருகில மட்டும் இருக்கும் அப்படின்னு என்னால சொல்ல முடியாது. அது அருகில இருந்தாலும் இருக்கலாம், இல்லாமையும் இருக்கலாம். அப்ப இதுவும் உறுதியா சொல்ல முடியாது. அதே மாதிரிதான் எப்படி 4 சொல்ல முடியாதோ அதே மாதிரி 1ஐயும் என்னால சொல்ல முடியாது. ஆனா 1, 4 அருகே இருக்கு அப்படின்னு என்னால சொல்ல முடியும். ஏன் அப்படின்னு நான் சொல்றேன். ஓகேவா? சேம் அதே மாதிரி 2, அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல 3, 6, இங்க ஏதோ ஒரு இடத்துல 5ன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல 5 இருக்குன்னா 1, 4, 1 இப்படி இருக்கலாம், இல்ல 1, 4 இருக்கலாம். இல்ல நான் இந்த இடத்துல 5ன்னு போட்டேன்னா 4, 1 இங்க இருக்கலாம். இல்ல நான் மாத்தி போட்டாலுமே 4, 1 இங்க இருந்தாலும் எப்படி போட்டாலுமே பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 1க்கு 4 அருகில தான் இருக்கும். இந்த இடத்துல என்னால போட முடியாது, ஏன்னா ஆப்போசிட்ல வந்துடும். சோ இந்த இடத்துல இங்க நான் மத்தது எல்லாமே அட்ஜசன்ட்ல வர்ற மாதிரி போட்டேன் அப்படின்னா 1க்கு 4 கண்டிப்பா அட்ஜசண்டா தான் இருக்கும், ஆப்போசிட்ல வராது. சோ கன்ஃபார்மா என்னால என்ன சொல்ல முடியும், இதுதான் ஆன்சர் அப்படின்னு என்னால உறுதியா சொல்ல முடியும். கேள்வி உறுதியானதா கேட்கிறாங்க. ஓகேவா? சோ கடைசி கொஸ்டின் பாருங்க. 5 பெண்கள் ஒரு வரிசையில் அமர்ந்திருக்கிறார்கள். ரோசி என்பவர் சிவநந்தினி மற்றும் அபிக்கு அருகில் இல்லை. அனுராதா சிவநந்தினிக்கு அருகில் இல்லை. ரோசி மோனிகாவிற்கு அருகில் இருக்கிறாள். மோனிகா வரிசையில் நடுவில் இருக்கிறாள். பின்னர் அனுராதா பின்வருவனவற்றுள் யாருக்கு அருகில் இருக்கிறாள்? சோ கொஞ்சம் கவனிச்சு போடணும். சோ 5 பேர் இருக்காங்க. 1, 2, 3, 4, 5 பேர் இருக்காங்க. சோ கேள்வி பார்த்துக்கோங்க. ரோசி பாத்தீங்க அப்படின்னா சிவநந்தினி, அபி 2 பேத்துக்குமே பக்கத்துல இல்ல. அனுராதா சிவநந்தினிக்கு பக்கத்துல இல்ல. மோனிகா வந்து ரோசிகாக்கு பக்கத்துல தான் இருக்கா. மோனிகா ரோசிக்கு பக்கத்துல இருக்கா. மோனிகா வரிசையில நடுவுல இருக்கா. நடு அப்படிங்கிறது இதுதான். ஓகேவா? சோ மோனிகா இந்த நடுவுல இருக்கா. இவளுக்கு பக்கத்துலதான் ரோசி இருக்கணும். ஒண்ணு இங்க இருக்கலாம், இல்ல இங்க இருக்கலாம். 2ல ஏதோ ஒரு பிளேஸ்ல ரோசி இருக்கலாம். அடுத்து பின்னர் அனுராதா இந்த இடத்துல அதுக்கு முன்னாடி கவனிங்க. சிவநந்தினி அபிக்கு பக்கத்துல இல்ல. அதாவது ரோசி வந்து சிவநந்தினிக்கும் அபிக்கும் பக்கத்துல இல்லன்னு சொல்றாங்க. ஒருவேளை நான் இந்த இடத்துல சிவநந்தினி எழுதிக்கிட்டு அடுத்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல நான் அபி எழுதினேன், இந்த இடத்துல சிவநந்தினி நான் போட்டேன்னா சிவநந்தினிக்கு பக்கத்துல அந்த ரோசி வரமாட்டா. அதே மாதிரி அபி போட்டாலும் அபிக்கு பக்கத்துல ரோசி வரமாட்டா. சோ அப்ப என்ன வரும் இந்த இடத்துல, சிவநந்தினிக்கு பக்கத்துல அபி வரலாம். ஏன்னா அந்த இடத்துல அவங்கள பத்தி சொல்லல. சோ சிவநந்தினிக்கு பக்கத்துல அபி இருக்க வாய்ப்பு இருக்கு. அப்ப இந்த இடத்துலதான் ஆர் வருவா. சோ மீதி யார் தான் இருக்கா, அனுராதா இருக்கா. ஏன்னா அனுராதா பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சிவநந்தினிக்கு பக்கத்துல இல்லைன்னு சொல்றாங்க. இந்த இடத்துல நான் அனுராதாவை போடலாம், பட் அவங்க கண்டிஷன் சிவநந்தினிக்கு பக்கத்துல இருக்க கூடாது. அப்ப அனுராதா கண்டிப்பா இந்த இடத்துலதான் இருப்பா. ஓகேவா? சோ அப்ப சிவநந்தினி, அபி, மோனிகா, ரோசி, அனுராதா இந்த மாதிரிதான் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. கேள்வி அனுராதாக்கு பக்கத்துல யாரு இருப்பா? அனுராதாக்கு பக்கத்துல யாரு இருப்பா? ரோசி தான் இருப்பா. சோ இதுக்கான ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். ஓகேவா? சோ இதுதான் பாத்தீங்கன்னா 25 கேள்விகள் குரூப் 1 பிரிலிம்ஸ் எக்ஸாம்ல கேட்டிருந்த கேள்விகள். சோ 22 கேள்விகள் கம்பல்சரியா ரொம்ப ஈஸியாவே இருந்திருக்கும். 3 கேள்விகள் தான் கொஞ்சம் ட்விஸ்டடான கொஸ்டின். அது போக பாத்தீங்கன்னா 3 கேள்வி உங்களுக்கு வந்து கொஞ்சம் லென்த்தியா வர்ற மாதிரி இருந்திருக்கும். ஓகேவா? சோ எல்லாத்தையும் எப்படி போடணும் அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சிருந்திருப்பீங்க. ஓகேவா? சோ குரூப் 4க்கு படிக்கிறவங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க எந்த மாதிரி எல்லாம் கேள்விகள் கேட்கறாங்க அப்படிங்கிறது. ஓகேவா? இதே மாதிரி பயனுள்ள தகவல்களோட அடுத்தடுத்து நம்ம வீடியோல பார்க்கலாம், அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். ஓகேவா? தேங்க்யூ.